ஓம் சாந்தி. 30/6/2024 காலை முரளி அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ் கோர்ஸ் 30/3/2000 मधुबन। मन को दुरुस्त रखने के लिए बीच बीच में 5 सेकंड भी निकाल कर मन की एक्सरसाइज करो। மனதை ஆரோக்கியமாக வைப்பதற்காக இடையிடையே 5 வினாடிகளாவது எடுத்து மனதிற்கான எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். மனதை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு 5 செகண்டாவது எடுத்து மனதிற்கான பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி। आज दूरदेशी बाप दादा अपने साकार दुनिया के भिन्न भिन्न देशवासी बच्चों से मिलने आए हैं। இன்று தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய பாப் தாதா தன்னுடைய சாக்கார உலகத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான தேசத்தை சார்ந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். बाप दादा भिन्न भिन्न देशवासियों को एक देशवासी देख रहे हैं। இப்ப நம்மளுடைய இயக்கம் நாலாபுறமும் உலகம் முழுவதும் 147 நாடுகள்ல இருந்தாலும் பாப் தாதா விதவிதமான தேசவாசிகளாக நினைக்காமல் அனைவரையும் ஒரே தேசத்தை சார்ந்தவராக பார்க்கின்றார். चाहे कोई कहां से भी आए हो, लेकिन सबसे पहले सभी एक ही देश से आए हो। पर நீங்க எங்க இருந்து வேண்டுமானாலும் வந்திருக்கலாம், பல நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேல நாம எல்லாருமே ஒரு தேசத்திலிருந்து வந்தவர்கள்தான். तो अपना अनादि देश याद है ना? எனவே நம்முடைய அனாதியான தேசம் ஞாபகத்தில் இருக்கின்றது தானே? प्यारा लगता है ना? நம்ம எல்லாருமே பரந்தாமத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அந்த நாடு, அதாவது பரந்தாமம், நம் அனைவரின் தாய் வீடு. அது உங்களுக்கு பிடித்திருக்கின்றது தானே? बाप के साथ साथ अपना अनादि देश भी बहुत प्यारा लगता है ना? பாபா கூடவே நம்முடைய அனாதி தேசமான நம்மளுடைய வீடு பரந்தாமம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்கின்றது தானே? बाप दादा आज सभी बच्चों के 5 स्वरूप देख रहे हैं। இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் 5 சொரூபங்களை பார்த்து கொண்டே இருந்தார். जानते हो ना? இப்ப நம்மளுடைய 5 சொரூபம் என்ன என்று நம்மளுக்கு தெரியும் தானே? நம்மளுடைய 5 சொரூபம் நாம எப்படி இருந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் தானே அப்படின்னு பாபா சொல்றாரு. 5 मुखी ब्रह्मा का भी पूजन होता है। 5 मुखी ब्रह्मा அவருக்கு பூஜா நடக்குது.
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மா வந்து நான்முகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே ஒரிஜினலா பிரம்மாவுக்கு வந்து 5 முகம் இருந்ததா சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு 3 முகம் இருக்கும், பின்னாடி ஒரு முகம் இருக்கும். பாபா வந்து அந்த 3 முகத்தில் பிரம்மாவுடைய 3 முகம் அப்படிங்கிறது மூலமாக சிவ் தந்தை அப்பாவோடைய பாலனை பண்ணுறாரு, டீச்சராக இருந்து பாடம் எடுக்கிறாரு, சத்து குருவாக இருந்து ஆசீர்வாதங்களால் நிரப்புறாரு. பின்னாடி இருக்கிறது தரம்ராஜ். இவ்வளோதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஆனால் சாஸ்திரத்தில் பாஞ்சுமுகி பிரம்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தலை வந்து இந்த நான்முகனுக்கு மேலே இருக்குமா, வானத்தை பார்த்து ஒரு தலை இருந்துச்சான். அப்போ சிவன் வந்து தன்னுடைய சூலாயுதத்தினால அந்த மேலே இருந்த தலையை எடுத்துட்டாராம். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிவன் வந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது முதல்லையே பிரம்மாவை வந்து சோல் கான்ஷியஸில் கொண்டு வந்துட்டாரு. அந்த தேக அபிமானம்ன்ற தலையை எடுத்துட்டு தான் சிவபாபா பிரம்மா உடம்புல என்ட்ரு ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரம்மா மூலமா தந்தை ஆசிரியர் சத்துகுருவோட ரோலை நிகழ்காலத்தில் பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் சீன்ல தரம்ராஜா ஆவார். இதுதான் விஷயம். அதனால பாஞ்சுமுகி பிரம்மா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஜான்தே ஹோ 5 ஸ்வரூப் கோன்சே ஹை. இப்ப இந்த 5 முகமான பிரம்மாவுக்கு 5 ஸ்வரூபத்தோட கம்பாரிசன் பாபா பண்றாரு. ஜான்தே ஹோனா நம்மளுக்கு அது தெரியும் தானே. पांचमुखी ब्रह्मा का भी पूजन होता है, तो बाप दादा सभी बच्चों के 5 स्वरूप देख रहे हैं. அந்த 5 தலையுடைய பிரம்மாவுக்கு பூஜா நடக்குது. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய 5 ஸ்வரூபத்தை பார்க்கின்றார். பஹலா ஸ்வரூப், நம்மளுடைய முதல் ஸ்வரூபம் ஞாபகத்தில் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்வரூபம் இது அனாதி ஜோதிர் பிந்து ஸ்வரூப். நம்முடைய முதல் ஸ்வரூபம் பரந்தாமத்தில் ஆத்மா அனாதி ஸ்வரூபம். அதாவது ஜோதிர் பிந்துவாக ஒளி புள்ளியாக ஆத்மா இருந்தது. யாது ஹைனா அப்பனா ஸ்வரூப். இப்போ நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன என்று நமக்கு நினைவில் இருக்கின்றது தானே. பூல்தோ நஹீ ஜாத்தே. நம்மளுடைய சொரூபத்தை நாம் மறக்கிறது இல்லை தானே. நம்மளுடைய முதல் சொரூபம் பரந்தாமத்தில் இருந்தது. தூசரா ஹை ஆதி தேவதா ஸ்வரூப். பரந்தாமத்திலிருந்து முதல்ல பூமிக்கு வந்தோம். அப்ப தேவதையோடைய சொரூபத்தில் இருந்தோம். பவுஞ்சுகை தேவதா ஸ்வரூபமே. இப்போ பாபா வந்து 5 சொரூபத்தில் நம்மை அழைத்து செல்கின்றார் அப்படின்னா நம்ம ஒரு சொரூபத்தில் வர வேண்டும். இப்போ செகண்ட் சொரூபம் தேவதா ஸ்வரூபம். சத்தியுகத்தில் நம்ம எல்லாருமே தேவதைகளாக இருந்தோம். அந்த சொரூபத்தை நினைவு செய்யுங்க. தீசராக மத்தியமே பூஜ்ய ஸ்வரூப். அடுத்து துவாபர யுகம் வருது. துவாபர யுகத்தில் நம்மளுக்காக ஒரு கோவில், அதில் நம்மளுடைய ஜடமூர்த்தி இருக்கு. அப்போ அந்த சொரூபம் ஞாபகத்தில் வருதுங்களா? 3வது சொரூபம் பூஜ்ய ஸ்வரூபம். வபி யாது ஹை. உங்களுடைய ஜட கோவில் சைத்தன்யமான பூஜ்யக்குரிய தேவதை போல சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருந்தோம். துவாபர யுகத்தில் ஜட சிலை உங்களுக்கு பூஜா நடந்தது. துவாபர யுகத்தில் அது வந்து 3வது சொரூபம். आप सबकी पूजा होती है या भारतवासियों की पूजा होती है? இப்போ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அந்த டைமில் பாபா மீட்டில் வந்திருக்காங்க. பாபா கேட்குறாரு, உங்கள் எல்லாருக்குமே பூஜா நடக்குதா?
உங்கள் அனைவருக்குமே பூஜா நடக்கின்றதா, அல்லது இந்த தேவதைகளுக்கு மட்டும்தான், அதாவது பாரதவாசிகளுக்கு மட்டும்தான் பூஜா நடக்குதா, இல்ல ஃபாரினர்ஸ்க்கு கூட பூஜா நடக்குதா அப்படின்னு பாபா வந்து கேக்குறாரு. ஆப்கி பூஜா ஹோத்தி ஹை? ஃபாரினர்ஸ்க்கு பாபா கேக்குறாரு, உங்களுக்கு பூஜா நடக்கின்றதா? குமார் சுனாவோ, ஆப்கி பூஜா ஹோத்தி ஹை? பாபா குமார்ஸ்க்கு கேக்குறாரு, உங்களுக்கு பூஜை நடக்கின்றதா? तो तीसरा है பூஜ்ய ஸ்வரூப. எனவே அடுத்து மூன்றாவது சொரூபம் பூஜ்ய சொரூபம் ஆகும். चौथा है சங்கம் யுகி பிராமண ஸ்வரூப. அடுத்து நான்காவது சொரூபம் சங்கம யுகத்துல நாம பாபா கிட்ட வந்து சேர்ந்தோம், பிராமணர்களா மாறி பிராமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நாலாவது சொரூபம். அவரு லாஸ்ட் மேக ஃபரிஷ்தா ஸ்வரூப. இப்ப பிராமண வாழ்க்கையில கர்மாதீத்த நிலையை அடைந்த பிறகு ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லா சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயும் பாஸ் மார்க் வாங்கி கர்மாதீத்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா நாம ஃபரிஷ்தாவா ஆக போறோம். பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா நிலைக்கு வரப்போகின்றோம். சூக்ஷ்ம சரீரம் அது எப்படி ஃபரிஷ்தா அப்படின்னா ஏஞ்சலிக் பாடியில இருக்கும், ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒளி உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா, அது வந்து ஃபரிஷ்தா ஸ்வரூபம். இது வந்து அஞ்சாவது ஸ்வரூபம். तो 5 ही रूप याद आ गए. இப்ப சொல்லுங்க, 5 சொரூபம் நினைவுல வந்து விட்டது தானே? முதல் சொரூபம் பரந்தாமத்துல ஆத்மா சொரூபம், ரெண்டாவது சொரூபம் சத்தியுகத்துல தேவதா சொரூபம், மூன்றாவது சொரூபம் துவாபர யுகத்துல பூஜ்யக்குரிய சொரூபம், நான்காவது சொரூபம் பிராமண சொரூபம் சங்கம யுகத்துல, ஐந்தாவது சொரூபம் லாஸ்ட் சொரூபம் फरिश्ता स्वरूपम. तो 5 ही रूप याद आ गए. இப்ப 5 स्वरूपम ஞாபகத்தில் வந்து விட்டது தானே? अच्छा, 1 सेकंड में ये 5 ही रूपों में अपने को अनुभव कर सकते हो. இப்ப ஒரு வினாடியில 5 சொரூபத்தை நினைக்க முடியுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு. 1 2 3 4 5 तो कर सकते हो. 1 அப்படின்னே அனாதி ஸ்வரூபம், 2 அப்படின்னா ஆதி ஸ்வரூபம் சத்திய தேவதா ஸ்வரூபம், 3 அப்படின்னா மூன்றாவது பூஜ்ய ஸ்வரூபம் துவாபரயுகத்துல, 4 பிராமண ஸ்வரூபம் சங்கம யுகத்துல, 5 फरिश्ता स्वरूपम. ये 5 ही स्वरूप कितने प्यारे हैं. இந்த 5 स्वरूपங்கள் எவ்வளவு அன்பானதாக இருக்கின்றது. जब चाहो जिस भी रूप में स्थित होने चाहो सोचा और अनुभव किया. எப்பொழுது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டுமோ யோசித்தீர்கள் என்றால் உடனே அனுபவம் செய்ய வேண்டும். यही रूहानी मन की एक्सरसाइज है. இதுதான் மனதிற்கான ஆன்மீக எக்ஸர்சைஸ் ஆகும். இப்ப ரீசெண்டா ஜூன் மாதம் 21 யோகா டே ப்ரோக்ராம் நடந்தது. எல்லா இடத்துலையும் உடல் பயிற்சி தான் பண்றாங்க. பாபா வந்து மனதிற்கு பயிற்சி பண்ண வைக்கிறார். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம், உடல் வலிமையாக இருக்கணும்னா. இந்த 5 சொரூபத்தினுடைய மன பயிற்சி நாம செஞ்சோம்னா மனம் வலிமை அடையும். அதனால இந்த ஆன்மீக மனதிற்கான எக்ஸசைஸை தினமும் செய்ய வேண்டும். आजकल सभी क्या करते हैं?
एक्सरसाइज करते हैं ना. இப்போ இந்த மாதமே என்னது ஜூன் மாதம், எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உலகமே உடல் பயிற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கு. जैसे आदि में भी आपकी दुनिया में अर्थात सत्य युग में नेचुरल चलते फिरते की एक्सरसाइज थी. இப்போ நாம் சத்தியுகத்தில் இருந்தோம்ல, தேவதைகளாக இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணோமா அப்படின்னா நம்ம நடக்கிறதே ஒரு எக்ஸசைஸ் தான். அங்கே வாக்கிங் இருக்கும், தேவதைகள் நடப்பாங்க, நடைப்பயிற்சி பண்ணுவாங்க. கடை ஹோக்கர்கே 1 2 3 ஓ எக்ஸசைஸ் நஹி. அப்போ எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, கையை நேராக நீட்டுங்க, இப்படி சைடில் திருப்புங்க, மேலே தூக்குங்க, கீழே இறக்குங்க, 1 2 3 4 அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் தேவதைகள் பண்ண மாட்டாங்களாம். வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணுவாங்க, இந்த உடல் பயிற்சிலாம் பண்ணுறது இல்லையா. तो अभी अंत में भी बाप दादा मन की एक्सरसाइज कराते हैं. இப்போ கடைசியில் சங்கமயுகத்தில் சிவ தந்தை பாப் தாதா நமக்கு மனதிற்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. जैसे स्थूल एक्सरसाइज से तन तंदुरुस्त रहता है ना. இப்போ ஸ்தூலமான உடல் பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. உடல் பயிற்சி பண்ணுறதே உடல் ஆரோக்கியத்திற்காக தான். இப்போ எந்த டாக்டர்ஸ்ட்டு போனாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசனாஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. तो चलते फिरते ये मन की एक्सरसाइज करते रहो. அது எல்லாருமே பண்ணுறோம் உடல் ஆரோக்கியத்திற்காக. ஆனால் மன ஆரோக்கியத்தை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா. மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், மன வலிமையுடையதாக இருக்கணும் அப்படின்னா போகும் பொழுது வரும் பொழுது ஃபுல் டே இந்த 5 சொரூபத்தினுடைய எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். इसके लिए टाइम नहीं चाहिए. இந்த 5 சொரூபத்தை நினைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 5 செகண்ட் कभी भी निकाल सकते हो या नहीं. இப்போ இந்த 5 செகண்டு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்க முடியுமா அல்லது இல்லையா. ऐसा कोई बिजी है जो 5 செகண்ட் भी नहीं निकाल सके. அப்படி நீங்கள் அவ்வளோ பிஸியாக யாராவது இருக்கிறீங்களா? அதாவது 5 செகண்டு கூட என்னால் இந்த எக்ஸசைஸ்க்கு கொடுக்க முடியாது, 5 நிமிஷம் இல்லை 5 செகண்டு கூட கொடுக்க முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஹை கோயி ஹை தோ ஹாத்து விட்டாவோ. அப்படி யாராவது உங்களில் பாபா என்னால் இந்த 5 செகண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கையை தூக்குங்க. என்னால் 5 செகண்டு கூட ஃப்ரீயாக இல்லை, நான் அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை தூக்குங்க. ஃபிர் தோ நெய் கஹேங்கே. ஒருத்தர் கூட கையை தூக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 செகண்டு நீங்கள் கொடுக்கலாம்ல எக்ஸசைஸ்க்காக. क्या करें, டைம் नहीं मिलता. என்ன பாபா செய்கிறது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ நெய் கஹேங்கேனா அப்படி சொல்ல மாட்டீங்களே, 5 செகண்டு கொடுக்க முடியும் தானே. டைம் மில்தா ஹை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் தானே. तो यह एक्सरसाइज बीच बीच में करो. எனவே இந்த ஒரு எக்ஸசைஸை
நடுவில் செய்யுங்கள். किसी भी कार्य में हो 5 सेकंड की ये मन की एक्सरसाइज करो. நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு 5 வினாடிகள் இந்த மனதிற்கான எக்ஸசைஸ் செய்யுங்கள். तो मन सदा ही दुरुस्त रहेगा, ठीक रहेगा. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மனம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். மனசு சரியா இருக்கும். மனசே சரியில்லை, மூடே சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல, இது சொல்ல மாட்டீங்க. மனம் சரியாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் வலிமையுடையதாக மாறும். बाप दादा तो कहते हैं हर घंटे में ये 5 सेकंड की एक्सरसाइज करो. शिव बाबा சொல்றாரு. பாப் தாதா, சிவ் பாபா, பிரம்மா பாபா 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, 1 மணி நேரத்துல 5 செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? 1 ஹவர் இருக்குல்ல, 1 மணி நேரத்துல 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஹோ சக்தி ஹே, முடியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் அனாதி சொரூபம், பரந்தாமத்துல புள்ளியா இருந்தது அனாதி சொரூபம், 2வது சத்தியுகத்துல தேவ சொரூபம் ஆதி சொரூபம், 3வது துவாபர யுகத்துல பூஜ்ய சொரூபம், 4வது சங்கம யுகத்துல பிராமண சொரூபம், 5வது ஃபரிஷ்தா சொரூபம். 1 மணி நேரத்துல 5 செகண்ட் 1 2 3 4 5ன்னு சொல்றதுக்குள்ள இந்த மனதிற்கான எக்ஸசைஸ் பண்ண முடியும் தானே? देखो सभी कर रहे हैं, हो सकती है. பாருங்க, இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க செய்வோம் பாபா. 1 மணி நேரத்துல 5 செகண்ட் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. யாது ரக்னா, இப்ப சொன்னதை மறந்துடக்கூடாது, நினைவில் வையுங்கள். ஓம் சாந்தி பவன் யாது ரக்னா, பூல்னா நஹி. ஓம் சாந்தி பவன்ல இப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த 5 சொரூப எக்ஸசைஸ் பண்றேன்னு. ஓம் சாந்தி பவன்ல சொன்னதை மறக்காதீர்கள். तो जो मन के भिन्न भिन्न कंप्लेंट है ना, क्या करें, मन नहीं टिकता. நீங்க விதவிதமா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குற்றச்சாட்டு. பாபா, நான் என்னதான் செய்யறது, இந்த மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. மண்ணுக்கோ मन बना देते हो, वचन करते हैं ना. पहले जमाने में पाव शेर और मन होता था, आजकल बदल गया है. அந்த காலத்துலலாம் எடை போடுறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி எடை போடுவாங்க அப்படின்னா, இந்த கால்படி, அரைப்படி, அதுக்கப்புறம் ஒரு படி, அந்த மாதிரி, அப்புறம் மரக்கா, அப்படிலாம் எடை போடுவாங்க. இந்த காலத்துல எல்லாம் கிலோ கணக்கில் எடை போடுறாங்க, அது வேற விஷயம். இப்ப பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, மனசு இந்த மரக்கானா நல்லா பெருசா இருக்கும், அந்த மாதிரி மனசு பாரமாயிடுது பாபா அப்படின்னு சொல்றாங்க. तो मन को मन बना देते हैं बोझ वाला. और यह एक्सरसाइज करते रहेंगे तो बिल्कुल लाइट हो जाएंगे. மனசு மரக்கா சைஸ்ல ஆயிடுது பாபா, அதாவது பயங்கர வெயிட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல யாராவது சரீரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரக்கா இருக்குல்ல, அதுக்குள்ள நெல் போட்டு அதுக்குள்ள அந்த தீபம் ஏற்றி வைப்பாங்க.
அதுக்கப்புறம் அந்த பாடியை வந்து சுற்றிலாம் வருவாங்க. இதுக்கெல்லாம் இப்போ தான் அர்த்தமே புரியுது. மரக்கா கணக்கில் மனசு பாரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆத்ம தீபத்தை ஏற்றணும். நம்ம மனசையும் லைட் ஆக்கிடுங்க, ஆத்மாவையும் லைட் ஆக்கிடுங்க. அதற்கான வழி இந்த 5 சொரூப நினைவு. அபியாஸ் ஹோ ஜாயேகா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 சொரூபத்தை 1 மணி நேரத்தில் 5 செகண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்புறம் பயிற்சி ஆகிடும். பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகிடும்னா பிஸி ஆகிடுவீங்க இந்த 5 சொரூபத்தை நினைக்கிறதுல. பிராமண சப்த याद आए तो ब्राह्मण जीवन के अनुभव में आ जाओ. இப்ப பாபா சொல்றாரு பிராமன், இது 4வது சொரூபம். பிராமன் அப்படின்னோடனே பிராமண வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நினைங்க. பாபாகிட்ட இருந்து எனக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைச்சது. அதாவது அனாதி சொரூபமும் பாசிட்டிவ், சாந்த சொரூபமா ஆத்மா இருந்தது. தேவ சொரூபமும் பாசிட்டிவ் தான், எல்லா தெய்வீக குணங்களும் நிறைஞ்சு இருந்தது, சந்தோஷமான வாழ்க்கை. துவாபர யுகத்தில் பூஜ்ய சொரூபமும் பாசிட்டிவ் தான். இதில் கொஞ்சம் இடிக்கிறது பிராமண சொரூபம், ஏன்னா அது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்க்குறீங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது பிராமண சொரூபம் அப்படின்னா மைனஸ்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாது, ப்ளஸ் மட்டும். அதாவது சிவபாபா மூலமாக உங்களுக்கு என்ன பிராப்தி ஆச்சு, பாபாகிட்ட வந்ததுனால உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவம் ஆயிருக்கு, அதை வந்து நினைவு செய்ய வேண்டும். ஃபரிஷ்தா சப்த கஹோ தோ ஃபரிஷ்தா பன் ஜாவோ. இப்போ ஃபரிஷ்தா அப்படின்னு சொன்ன உடனே ஃபரிஷ்தா ஆயிடுங்க. ஃபரிஷ்தானா ஏஞ்சல். அப்படியே 2 ரெக்கை கட்டிக்கிட்டு ஒரு ஏஞ்சல் அப்படியே அழகாக பறந்து பறந்து போகும். அது கையில் ஒரு சின்ன ஸ்டார் வச்சுருக்கோம், லிட்டில் ஸ்டார். அந்த ஸ்டாரை வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் தான் ஃபரிஷ்தா, அந்த ஸ்டார் தான் சிவபாபா. சிவபாபா மூலமாக நம்ம உலகத்திற்கே நன்மை செய்யணும். அந்த சொரூபந்தான் ஃபரிஷ்தா சொரூபம். முஷ்கில் ஹை? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? நஹி ஹைனா? கஷ்டம் இல்லை தானே? குமார் போலோ, தோடா முஷ்கில் ஹை? பாபா குமார்ஸ் கேட்குறாரு, கொஞ்சம் கஷ்டமா? ஆப் ஃபரிஷ்தா ஹோ யா நஹி? நீங்கள் ஃபரிஷ்தாவா இல்லையா, ஏஞ்சலா இல்லையா? ஏஞ்சல் தானே. ஆப் ஹீ ஹோனா யா தூசரே ஹை? இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 ரெக்கை அழகாக பெருசாக கையில் அந்த ஸ்டார் வச்சுட்டு பறந்து பறந்து போன ஏஞ்சல் நீங்கள் தானே, இல்லை வேற யாரோவா? யாரு? கித்னே பார் ஃபரிஷ்தா பனே ஹோ? ஒரு கல்பத்திலையும் லாஸ்ட் சொரூபம் ஃபரிஷ்தா தான். எத்தனை முறை ஃபரிஷ்தா இருக்கிறீங்க ஞாபகம் இருக்கா? எத்தனை முறை இருக்கீங்க? அன்கிணத்து பார் பனே ஹோ. இதுதான் அந்த சிருஷ்டி சக்கரம் அளவிட முடியாத அளவுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்களும் அளவிட முடியாத முறை ஃபரிஷ்தாவா ஆகியுள்ளீர்கள். ஆப்பிஹி பனே ஹோனா? நீங்க தாங்க ஃபரிஷ்தா ஆனது, நீங்க தானே. அச்சா, நல்லது. अनगिनत बार की हुई बात को रिपीट करना क्या मुश्किल होता है? புதுசா ஒன்று செய்யணும்னா கஷ்டம். இந்த 5 சொரூபமே நீங்க வந்து பல முறை ஆயிருக்கிறீங்க. அனாதி சொரூபம், ஆதி சொரூபம், பூஜ்ய சொரூபம், பிராமண சொரூபம், ஃபரிஷ்தா சொரூபம், எத்தனை முறை, எத்தனை கல்பமும் அத்தனை முறை ஆயிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? அளவிட முடியாத அளவுக்கு நீங்க ஆயிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. கபி கபி ஹோத்தா ஹை, சில நேரங்கள்ல ஏதாவது கஷ்டம் இருக்கா? அபி ஏ அபியாஸ் கர்னா ஹை, தற்பொழுது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எந்த பயிற்சி? ஃபரிஷ்தா ஆகக்கூடிய பயிற்சி. கஹாம் பி ஹோ 5 செகண்ட்
மனுக்கோ குமாவோ. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி 5 செகண்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க மனதை. சக்கர லகாவோ ஒரு ரவுண்டு. எப்படி? அனாதி ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபம், பூஜ்ய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம், ஃபரிஷ்தா ஸ்வரூபம். சக்கர் லகானா தோ அச்சா லக்தா ஹைனா. இப்படி சுற்றிட்டு வர்றது நல்லா தானே இருக்குது. 5 செகண்ட் போதும். டீச்சர்ஸ் டீக்க ஹே, பாபா டீச்சர்ஸ் கேட்குறாரு, நம்ம சொல்கிறது ஓகேவா, சரியா? ரவுண்டு லகானா ஆயேகானா, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றது வரும் தானே. பஸ் ரவுண்டு லகாவோ ஃபிர் கர்மமே லகு ஜாவோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுங்க 5 ஸ்வரூபத்தை. 5 செகண்டு தான். அதுக்கப்புறம் உங்கள் வேலை பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். हर घंटे में राउंड लगावो फिर काम में लग जाओ. இப்போ 1 மணி நேரத்தில் ஒரு ரவுண்டு 5 ஸ்வரூபம். அப்புறம் உங்கள் வேலை பண்ணுங்க. क्योंकि काम को तो छोड़ नहीं सकते है ना. ஏனெனில் உங்கள் வேலையை விட முடியாதுல்ல. உங்கள் வேலையை நீங்கள் தாங்க செய்யணும். தாராளமாக செய்யுங்க. ஆனால் 5 செகண்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுடைய வேலை செய்யுங்க. டியூட்டி தோ பஜானி ஹி ஹை. உங்களுக்குன்னு என்ன டியூட்டி இருக்கோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும். கர்மக்ஷேத்திரத்தில் வந்தாச்சு, வேஷத்தையும் போட்டாச்சு, நடிச்சு தான் ஆகணும், வேலை பண்ணி தான் ஆகணும். லேக்கின் ஆனால் 5 செகண்ட் 5 மினிட் भी नहीं, 5 செகண்ட் नहीं निकल सकता है. உங்கள் வேலை செய்கிற இடத்துல 1 மணி நேரத்தில் ஒரு 5 செகண்ட், 5 நிமிஷம் கூட வேணாங்க, 5 செகண்ட் 5 செகண்ட் 5 ஸ்வரூபத்தை நினைக்க முடியுமா, முடியாதா? நிக்கல் சக்தா ஹை. 5 செகண்ட் எடுக்க முடியும் தானே. यूएन के ऑफिस में निकल सकता है. யுனைடெட் நேஷன்லேருந்து பிரதிநிதிகள், அதாவது நம்ம பிகேஸ் அங்கே கூட இருக்காங்க, அவங்க கூட வந்திருக்காங்க. பாபா அவங்கள கேட்குறாரு, யூஎன்ல இருக்கிறவங்க 5 செகண்டு இந்த 5 ஸ்வரூபத்தை சுத்த முடியும் தானே. மாஸ்டர் சர்வசக்திமான் ஹோ. நீங்களாம் யார், சாதாரண ஆத்மாக்களா? இறைவன் சர்வசக்திமான். அவர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திமான். நாம யாரு? மாஸ்டர் சர்வசக்திமான். तो मास्टर सर्वशक्तिमान क्या नहीं कर सकता. இப்போ ஒரு மாஸ்டர் சர்வசக்திமான் 1 மணி நேரத்தில் 5 செகண்ட்ல 5 ஸ்வரூபத்தை நினைக்க முடியாது. நீங்க நினைச்சா என்ன செய்ய முடியாது? बाप दादा को एक बात पर बच्चों को देख करके मीठी मीठी हंसी आती है. பாப் தாதாவிற்கு ஒரு விஷயத்தின் மீது குழந்தைகளை பார்த்து இனிமேலும் இனிமையான புன்முறுவல் செய்கின்றார். கிஸ் பாத் பர். இப்ப எந்த விஷயத்தை பார்த்து பாபா புன்முறுவல் செய்கின்றார்? சேலஞ்ச் करते हैं, पर्चा छपाते हैं, भाषण करते हैं, कोर्स कराते हैं. பாபா இப்படிலாம் நடங்க. இப்போ கூட பாபா சொன்னார், வெள்ளிக்கிழமை முரளியில் கோபத்தை விட்டுருங்க. உடனே ஆமாம் பாபா, நான் கோவப்பட மாட்டேன், நான் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன், அந்தர்முக்கியாக ஆகுங்க. சரிங்க பாபா, நான் உள்நோக்கு முகமாகிறேன். அப்போ நீங்கள் மாயாவுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க, கோபன்ற பூதத்துக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க. நான் அந்தர்முக்கியாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. புருஷார்த்தம் ஒரு பக்கம் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க, வெளியில் போய் மைக்கை பிடிச்சி நல்லா அருமையாக பேசிட்டு வேற வரீங்க.
கோர்ஸ் எடுக்க சொன்னால் கேட்கவே வேணாம், சூப்பராக கோர்ஸ் எடுக்கிறீங்க. கியா கராத்தே ஹை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, இனிமே ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறீங்க? விஸ்வ கோ பரிவர்த்தன் கரேங்கே, உலகை மாற்றப் போகின்றோம். ஏதோ சபி போல்தே ஹைனா, அப்படி தானே நாம் எல்லாருமே சொல்கிறோம், பாபா நாங்கள் உலகை மாற்றப் போகின்றோம். யா நஹி, மாற்ற போகிறீங்களா இல்லை இல்லையா? सभी बोलते हैं या सिर्फ भाषण करने वाले बोलते हैं? எல்லா பிகேஸும் சொல்றீங்களா நாங்கள் உலக மாற்றம் செய்யக்கூடியவர்கள் என்று, அல்லது இந்த பேசுகிறாங்களே பாஷன் பண்ணுறாங்களே அவங்க மட்டும் சொல்கிறாங்களா? तो एक तरफ कहते हैं विश्व को परिवर्तन करेंगे, ஒரு பக்கம் சொல்றீங்க பாபா நாங்கள் உலகத்தை பரிவர்த்தனை செய்ய போகின்றோம். மாஸ்டர் சர்வசக்திமான, நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. और दूसरे तरफ अपने मन को मेरा मन कहते हैं. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மனம் இருக்கே என்னுடைய மனசு அப்படின்னு சொல்றீங்க. மாலிக் ஹை மண்ணுக்கே, என்னுடைய மனசு அப்படின்னா மனதிற்கு ஓனர் யாரு? யாரு? என்னுடைய மனசுனா மனதிற்கு நான் தான் ஓனரு. அவரு மாஸ்டர் சர்வசக்திமான, ஓனரு சாதாரண ஆள் இல்லை. என்னுடைய மனம்னு சொல்லக்கூடியவர் நான் தான். நான் மாஸ்டர் சர்வசக்திமானாக விளங்குகின்றேன். என்னுடைய மனசு நான் தான் ஓனரு. நான் சாதாரண ஆள் இல்லை, மாஸ்டர் சர்வசக்திமான். और दूसरे तरफ अपने मन को मेरा मन कहते हैं, फिर भी कहते हैं मुश्किल है. இதில் பாபாவுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய மனசு நான் தான் ஓனரு, நான் சாதாரண ஆள் இல்லை, மாஸ்டர் சர்வசக்திமான், எல்லாம் கரெக்டு தான். அப்புறம் ஒரு பக்கம் சொல்கிறீங்க பாபா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. तो हंसी नहीं आएगी, அப்போ பாபாவுக்கு சிரிப்பு வருமா வராதா? சிரிப்பு வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. ஆயேகினா ஹசி, ஒரு பக்கம் நான் மாஸ்டர் சர்வசக்திமான், என்னுடைய மனசு அதுக்கு ஓனர் நான் தான், நான் நினைக்கிறத என்னுடைய மனசு செய்யும், என்னுடைய கட்டுப்பாட்டில் மனசு இருக்கு, ஒரு பக்கம் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாபா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க, மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஆத்மா ஒரே வாய், ரெண்டு முன்னுக்கு பின் முரம்பான வார்த்தைகளை பேசுது. அப்ப பாபாவுக்கு சிரிப்பு வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. ஆயேகினா சி, சிரிப்பு வரதானே செய்யும். तो जिस समय सोचते हो मन नहीं मानता, उस समय अपने ऊपर मुस्कुराना. எப்ப இந்த மனசு இருக்கே நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, மனம் இருக்கே நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, அப்படி நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த நேரத்துல உங்க மேல உங்களுக்கே என்ன வரணும்? சிரிப்பு தான் வரணும். मन में कोई भी बात आती है तो बाप दादा ने देखा है 3 लकीरें गाई हुई है. இப்போ மனசுல ஒரு விஷயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வரும் பொழுது ஒரு 3 கோடு தெரியுதாம். 3 வெரைட்டியான கோடு லைன், 3 விதமான கோடுகள். ஏக் ஹை பானி பர் லக்கீர், ஒரு கோடு தண்ணி மேலே எழுதின கோடு. தண்ணி மேலே ஒரு கோடு கிழிச்சா என்ன ஆகும்? கிழிச்சு முடிக்கிறதுக்குள்ள
அந்த கோடு மறைஞ்சு போயிடுறது. பானி பர் லக்கீர் தேக்கி தண்ணியில் கோடு போட்டு பார்த்துருக்கீங்களா? கோடு போட்டு முடிகிறதுக்குள்ளே அது காஞ்சி போயிடும், அதாவது அந்த கோடு அழிஞ்சு போயிடும். லகாவோ லக்கீர் தோ உசி சமய மிட்டு ஜாயேகி. தண்ணியில் கோடு போட்டால் அப்புறம் அடுத்த செகண்டு காணாமல் போயிடுது. லகாத்தே தோகைனா, நீங்கள் கோடு தண்ணியில் போட்டு பார்க்கலன்னா போட்டு பாருங்கள். ஒரு கோடு கிழிங்க தண்ணியில், அப்புறம் அது காணாமல் போயிடும். இது ஒரு விதமான கோடு. तो दूसरी है किसी भी कागज पर स्लेट पर कहाँ भी लकीर लगाना. அடுத்து ரெண்டாவது, ஒரு பேப்பரில் பெனில் கோடு, பென்லேயோ பென்சில்லையோ பேப்பரில் கோடு கிழிக்கிறீங்க. இந்த குழந்தைங்களாம் ஸ்லேட் வச்சுருப்பாங்க, ஸ்லேட்டில் பல்பம் சாக் பீஸ் இதுலையாவது கோடு கிழிக்கிறாங்க. இது ரெண்டாவது வெரைட்டியான கோடு, பேனாவில் வரைகிற கோடு. और सबसे बड़ी लकीर है पत्थर पर लकीर. அடுத்து மூணாவது கோடு என்னன்னா கல்லில் கோடு போடுறது. இந்த கல்வெட்டுலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி கோடு போடுறது கல்லில். पत्थर की लकीर मिटती बहुत मुश्किल है. கல்லில் கோடு போட்டால் அது அழைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணியில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும். பேனா அது இருக்கும், ட்ரை பண்ணலாம் அது அழைக்கிறதுக்கு. ஆனால் கல்லில் போட்ட கோடு பர்மனெண்ட்டாக இருக்கும். तो बाप दादा देखते हैं कि कई बार बच्चे अपने ही मन में पत्थर की लकीर के मुआफिक पक्की लकीर लगा देते हैं. பாபா பார்த்தாராம், இந்த 3 கோடில் இந்த குழந்தைங்க இருக்காங்களே தன்னுடைய மனசில் எப்படி கல்வெட்டு மாதிரி கல்லில் கோடு போட்டால் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கோடு போடுறாங்களாம். तो मिटा जो मिटाते हैं लेकिन मिटती नहीं है. அதுக்கப்புறம் அந்த கோட்டை அழிக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனால் அது என்னங்க கல் மேலே எழுதின கல்வெட்டு மாதிரி பதிஞ்சு இருக்குல்ல, அது போகவே மாட்டேங்குது. ஐசி லக்கீர் அச்சி ஹே. இந்த மாதிரியான கோடுகள் இது நல்லாவா இருக்கு, நல்லாவா இருக்கு. கித்தனா பாரி பிரதிஜ்ஞா பி கர்த்தே हैं अब से नहीं करेंगे. பாபாட்ட நிறைய முறை ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு முறையும் மவுண்ட் அபில் போயிட்டு பாண்டவ பவனில் நம்ம ப்ராமிஸ் லெட்டர் எழுதி வச்சுருக்கிறோம்ல, அது சிவ் பாபா, அதாவது பாப் தாதா ஃபைல் பண்ணி பத்திரமா வச்சிட்ருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்லேயும் ஒரே ப்ராமிஸ். எத்தனை முறை இந்த ப்ராமிஸ் எழுதுவாங்க, இன்னையிலேருந்து பாபா இது செய்ய மாட்டேன், இப்போத்துலேருந்து இது செய்ய மாட்டேன், அபுசே நஹி ஹோகா, என் மூலமாக இனி இந்த தவறு நடக்காது. லேக்கின் லேக்கின் फिर परवश हो जाते हैं. ஆனால் திருப்பி அதே தப்பு தான் செய்கிறது. செய்ய மாட்டேன்னு லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதே தவறு செய்கிறதுக்கு நீங்கள் லெட்டர் எழுதாமல் இருந்திருக்கலாமே. इसलिए बाप दादा को बच्चों पर घृणा नहीं आती है. உண்மையிலேயே சிவ் பாபா ரொம்ப கிரேட் தான். நம்மளுக்கெல்லாம் ஒரு முறை நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அடுத்த முறை செய்யலைன்னா நம்மளுக்கு ஒரு கோபம் வரலைனாலும் வெறுப்பாவது வரும்ல. எத்தனை ஃபைல் வச்சுருக்காரு தெரியுமா நம்ம எழுதின பேப்பரை, எல்லாத்துலேயும் ஒரே ப்ராமிஸ்ஸு, ஒன்று கூட ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆனாலும் அந்த சிவ் பாபா உண்மையிலே கிரேட்டு. எந்த குழந்தைங்க மேலேயும் வெறுப்பே வராதான், ரஹமாத்தாக, அதுக்கு பதிலாக இரக்கம் வருதான் சிவ் பாபாவுக்கு. பர்வஷ் ஹோ ஜாத்தே ஹை. பாவம் இந்த குழந்தை, இன்னையிலேருந்து இது செய்ய மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, பாபா நான் நாளையிலேருந்து இன்னையிலேருந்தே கோவப்பட மாட்டேன், நாளைக்கு வேணாம் இன்னிலேருந்தே கோவப்பட மாட்டேன், ப்ராமிஸ் எழுதிட்டு இன்றைக்கே கோவம் வருது. அது என்னத்தான் சொல்கிறது, எத்தனை லெட்ரு
பர்வஷ ஹோ ஜாத்தே ஹை, திரும்பவும் அதே தவறு செய்கிறாங்க. கோவப்பட மாட்டேன்னு எழுதிட்டு கோவப்படுறாங்க. தோ பர்வஷ் பர் ரஹம் ஆத்தா ஹைனா, அப்போ பர்வஷத்தில் இருக்கிறாங்க, அவங்க வசத்தில் இல்லை, சுய வசத்தில் இல்லை, மாயாவுடைய வசத்தில் இருக்கிறாங்க. அதனால் பாபாவுக்கு அத்தகைய ஆத்மாக்கள் மீது இரக்கம்தான் வருகின்றது. जब बाप दादा ऐसे रहम भाव से बच्चों को देखते हैं तो ड्रामा के पर्दे पर क्या आ जाते हैं. இப்போ பாபா வந்து பாவம் எழுதுறாங்க, மாறணும்னு தாங்க லெட்டர் எழுதுறாங்க, ஆனால் பாவம் எதுக்கோ வசப்பட்டு அவங்க மாறாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இரக்கம் வந்தாலும் கூட இந்த ட்ராமாவுடைய சீன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ட்ராமாவுடைய திரை, அதில் என்ன தெரியுது தெரியுமா? ட்ராமாவுடைய திரையில் கபு தக்க, இவங்க எது வரைக்கும் தான் இப்படி ப்ராமிஸ் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப கோவப்படுறாங்க, திரும்ப திரும்ப கோவப்பட மாட்டேன்னு எழுதுறாங்க. கபு தக்கு, எது வரைக்கும் இந்த லெட்டர் எழுத போகிறாங்க? तो इसका उत्तर आप दो. இதற்கு பதிலை நீங்களே தாங்க சொல்லணும், நான் என்னத்த சொல்கிறது, நீங்களே பதில் சொல்லுங்க. கபு தக்க, எவ்வளோ நாளைக்கு இப்போ இந்த லெட்டர் வரப்போகுது? குமார் தே சக்தே ஹேன், இதுக்கு பதிலை குமார்ஸ் கொடுக்க முடியுமா? கபு தக்க ஏ சமாப்த ஹோகா, எப்போ தான் இந்த ஃபைலு சமாப்தி ஆகும்? அதாவது நான் மாறிடுறேன்னு சொல்கிறீங்களே, எப்போ தான் மாற போகிறீங்க? பகுத் பிளான் பண்ணாத்தே ஹோனா குமார், குமார்ஸ்லாம் நல்ல பிளான்லாம் ரொம்ப நல்லா போடுறீங்க. तो कब तक बता सकते हो, எது வரைக்கும் இதை உங்களால் சொல்ல முடியுமா? आखिर भी ये कब तक बोलो, இன்னும் கூட இன்னும் எவ்வளோ நாளைக்குப்பா? பாபா கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு? கபு தக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஜவாப் ஆத்தா ஹை கபு தக்கு, பாபா கேட்டார எது வரைக்கும், இதுக்கு பதில் வருதா? எது வரைக்கும்? दादियाँ सुनाओ, जब तक संगम युग है तब तक தோடா தோடா ரஹேகா. இப்போ பாபா தாதிகளை பார்த்து கேட்குறாரு, எது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க? இப்போ தாதிகள் சொல்கிறாங்க, எது வரைக்கும் சங்கம யுகம் இருக்குமோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு தாதி சொல்கிறாங்க. तो சங்கம் யுகபி கபு தக்கு, இப்போ பாபா கேட்குறாரு, இந்த சங்கம யுகமே இன்னும் எவ்வளோ நாளைக்கு? जब फरिश्ता बन जाएंगे, दादी சொல்கிறாங்க, எப்போ நம்ம ஃபரிஷ்தா ஆகிறோமோ அது வரைக்கும் இந்த சங்கம யுகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஹுபி கபு தக்கு, பாபா கேட்குறாரு, நம்ம ஃபரிஷ்தா ஆக போகிறது எப்போ? பாபா பத்தாயே. இப்போ தாதிங்க சொல்கிறாங்க, பாபா நீங்களே சொல்லுங்க, ஃபரிஷ்தா பன்னா ஆப்கோ ஹை யா பாப்கோ ஹை? பாபா கேட்குறாரு, ஃபரிஷ்தா ஆக போகிறது நீங்களா இல்லை நானா? நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. तो इसका जवाब सोचना, இதற்கான பதிலை யோசியுங்கள். बाप तो कहेंगे अब தயார் है. இப்போ பாபாவை சொல்ல சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இப்போவே ஃபரிஷ்தா ஆயிடுங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவார். ரெடியா? ஆதி மாலா மேபி ஹாத் நெய் ஊட்டாயா, பாதி மாலை கூட ரெடி ஆகலை, நம்ம எப்படி நம்ம ஃபரிஷ்தா ஆயிட்டு கூப்பிட்டுட்டு போகிறது பரந்தாமத்துக்கு? बाप दादा सदा ही बच्चों को संपन्न स्वरूप में देखने चाहते हैं. बाप दादा எப்பொழுதும் அனைத்து குழந்தைகளையும் சம்பன்ன சொரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். जब कहते ही हो बाप ही मेरा संसार है, நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு
உலகமே பாபா தான் அப்படின்னு சொல்றீங்க. ஏதோ சபு கருத்தே ஹோனா, எனக்கு உலகமே சிவ் பாபா தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க தானே. தூசரா भी कोई संसार है किया? வேற ஏதாவது உலகம் இருக்கா? இந்த விநாயகரை சிவன் பார்வதி இவங்க தான் தாய் தந்தை, இவங்க தான் உலகம் அப்படின்னு அப்படியே சுற்றி வந்தாங்க அப்படிலாம் நம்ம சிவபுராணத்தில் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு பிரம்மா சிவ் அவங்க தான் அம்மா அப்பா, அதனால் உலகமே பாப் தாதா தான் அப்படி நினைக்கிறோமா? இல்லை வேற ஏதாவது உலகம் இருக்கா? பாப் ஹி சன்சார் ஹை, பாபா தான் நம்மளுக்கு உலகமே. तो संसार के बाहर और क्या है? உலகத்திற்கு வெளியே வேற என்னதான் இருக்கு? सिर्फ संस्कार परिवर्तन करने की बात है. சன்ஸ்காரம் அதாவது சுபாவங்களை, நம்மளுடைய கேரக்டர்ஸ், அந்த சுபாவங்களை பரிவர்த்தனை செய்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கு. மீதி உலகமே பாபா தான். ब्राह्मणों के जीवन में मेजॉरिटी विघ्न रूप बनता है संस्कार. பிராமண வாழ்க்கையில் மெஜாரிட்டி அதிகபட்சம் தடையாக வருவது அவரவருடைய சுபாவ சன்ஸ்காரங்கள் தான். அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கம்தான் பிரச்சனையாக மாறுது. चाहे अपना संस्कार चाहे दूसरों का संस्कार. சில நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய சுபாவமே காரணமாக இருக்கு. சில நேரங்களில் மற்றவர்களுடைய சுபாவம் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. ज्ञान सभी में है, शक्तियां भी सभी के पास है. எல்லாருக்குமே ஞானம் இருக்கு, சக்திகள் கூட அனைவருக்குமே இருக்கு. लेकिन कारण क्या होता है? ஆனால் என்ன காரணமா இருக்கும்? जो शक्ति जिस समय कार्य में लानी चाहिए उस समय एमर्ज होने के बजाय थोड़ा पीछे एमर्ज होते हैं. இந்த காரணம் என்னன்னா, எந்த சமயத்தில் எந்த சக்தி எமர்ஜ் ஆகணுமோ அந்த சமயத்தில் எமர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டாக எமர்ஜ் ஆகுது. पीछे सोचते हैं कि यह ना कहकर यह कहती तो बहुत अच्छा. நல்லா கோவமாக பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நம்ம வாயை மூடிட்டு இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வருது இந்த பொறுமை சக்தியோட அவசியத்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ये करने के बजाय ये करती तो बहुत अच्छा. அதுக்கப்புறம் தீர்மானிக்கும் சக்தி, நம்ம இதை செய்யாமல் அது செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஞாபகம் வருது. लेकिन जो समय पास होने का था वो तो निकल जाता है. இப்போ கோவப்படக்கூடாது, அப்படி பொறுமையாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கோவப்பட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கர்மாவில் வந்துருச்சு இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஏன்னா அது கர்மாவில் வந்து விட்டது. वैसे सभी अपने में शक्तियों को सोचते भी रहते हो. அதே மாதிரி தான் எல்லாருமே தன்னுடைய சக்திகளை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க. सहन शक्ति यह है, निर्णय शक्ति यह है, ऐसा யூஸ் करना चाहिए. இப்போ இதுதான் சகிப்புத்தன்மை, என்ன சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நிர்ணய சக்தி, நாம் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கணும், அதுவும் யோசிக்கிறீங்க. ஐசா யூஸ் கர்னா சாஹியே, இந்த சமயத்தில் இந்த சக்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. சிர்ஃப் தோடா சமய கா அந்தர் படு ஜாத்தா ஹை.
ஆனால் என்னன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் ஒர்க் ஆகிறதுக்குள்ள வேற டெசிஷன் வந்துடுது. பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சகிப்புத்தன்மை வருது. இந்த 5 நிமிஷத்தில் எது எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி முடிச்சிடுறீங்க, அதாவது கோவப்பட்டுறீங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து தான் ஞாபகம் வருது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஞாபகத்தில் வருது. அவர் தூசரி பாத்து கியா ஹோத்தி ஹை, இது ஒரு விஷயம். அப்புறம் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? चलो एक बार समय पर शक्ति कार्य में नहीं आई और बाद में महसूस भी किया. பாருங்க, முதல் விஷயம் என்ன சொன்னாரு? அந்த சமயத்தில் பொறுமையாக இருந்திருக்கணும், அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வரல. பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தெரியும், ஆனால் எப்போ இருக்கணுமோ அப்போ ஞாபகத்திலே வரல. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஞாபகத்தில் வருது, நாம் ஒருவேளை பொறுமையாக இருந்திருக்கணுமோ. அப்புறமா ரியலைசேஷன் பண்ணுறீங்க, कि ये ना करके ये करना चाहिए था, நான் கோவப்படாமல் இருந்திருக்கணும், கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு. அப்புறம் லேட்டாக ரியலைசேஷன் நடக்குது. சமஜ்மே ஆ ஜாத்தா ஹை பீச்சே, இது எப்போ ஞாபகம் வருது பொறுமையாக இருக்கணும்னு? அந்த 5 நிமிஷத்தில் என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஞாபகத்தில் வருது, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சகிப்புத்தன்மையே அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, லேட்டாக தான். लेकिन उस गलती को एक बार अनुभव करने के बाद आगे के लिए अनुभवी बन उसको अच्छी तरह से रियलाइज कर ले जो दोबारा नहीं हो. இப்போ பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு முறை நீங்கள் யோசிச்சிங்க பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு. எப்போ ரியலைசேஷன் பண்ணீங்க? கோவப்பட்டதுக்கு அப்புறமா நாம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு. இது ஒரு முறை செஞ்ச தவறு. அடுத்த முறை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? போன முறை செஞ்ச தவறை இப்போ செய்யக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம பொறுமையால இருக்கணுமா இருந்திருக்கூடாதா? 2வது முறை அதே தவறை செய்யக்கூடாது. फिर भी प्रोग्रेस हो सकती है. ஒரு முறை தவறு செஞ்சிட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்க, பொறுமையாக இருந்திருக்கணும்னு லேட்டாக ரியலைசேஷன் பண்ணீங்க. முன்னாடியே ரியலைசேஷன் பண்ணியிருந்தா பொறுமையாக இருந்திருக்கலாம். சரி, ஒரு முறை தவறு மன்னிச்சிட்டாரு கடவுளே கூட. இப்போ அடுத்த சுச்சுவேஷன் வரும்பொழுது பொறுமையாக இருந்திருக்கணும் தானே? அப்போ உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரோக்ரஸ் நடக்குது ஆத்மாவில். उस समय समझ में आता है ये रॉन्ग है ये ரைட் है. ஒரு முறை தவறு செஞ்சிட்டீங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது உடனே புத்திக்கு வேலை கொடுங்க. இப்போ எது சரி எது தவறு, நான் இப்போ கோவப்படணுமா பொறுமையாக இருக்கணுமா, கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுங்க. லேக்கின் வஹி கல்தி துபாரா நஹீ ஹோ. ஏற்கனவே செஞ்ச தவறை நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் செய்யாதீங்க. उसके लिए अपने आप से अच्छी तरफ से रियलाइजेशन करना. ஏற்கனவே செஞ்ச தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கணும்னா நாம் நம்மளுக்கு நாமளே ரியலைசேஷன் செய்ய வேண்டும், தன்னை உணர வேண்டும். उसमें भी इतना फुल परसेंट पास नहीं होते. அதில் கூட ஃபுல் பர்சன்டேஜ் பாஸ் ஆகலை. அவர் மாயா படி சத்துர் ஹை. மேலும் இந்த மாயா இருக்கே அது ரொம்ப புத்திசாலியாக இருக்குது. வஹி बात मानो आप में सहन शक्ति कम है, तो ऐसे ही बात जिसमें आपको सहन शक्ति यूज करना है, एक बार आपने रियलाइज कर लिया. लेकिन माया क्या करती है कि
दूसरी बारी थोड़ा सा रूप बदली करके आती है. போன முறை பொறுமையா இருந்திருக்கணும், கோவப்பட்டுட்டோம். கோவப்பட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஞாபகம் வருது, நம்ம பொறுமையா இருந்திருக்கணும் போல, நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே. இது முதல் முறை செஞ்ச தவறு. அடுத்த முறையும் நம்ம பொறுமையா இருந்திருக்கணும், ஆனாலும் திரும்பவும் கோவப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போன முறை வந்த டெஸ்ட் பேப்பரு வேற ரூபத்தில் இருந்தது, இந்த முறை வந்த டெஸ்ட் பேப்பரு வேற ரூபத்தில் இருக்கு. மாயா ஒரே ரூபத்தில் வர்றது இல்லையா, அது வேஷத்தை மாற்றி மாற்றி வருது. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பொறுமையாக இருக்கிறது தான். ஆனால் ரெண்டுத்துலேயும் நம்ம கோவப்பட்டிருப்போம். காரணம் என்ன? மாயா விதவிதமான ரூபத்தை மாற்றிட்டு வருது, இதுதான் காரணம். होती वही बात है, लेकिन जैसे आजकल के जमाने में चीज वही पुरानी होती है, लेकिन पॉलिश ऐसा कर देते हैं जो नई से भी नई दिखाई दे. அது ஒரு எக்ஸாம்பிள் பாபா சொல்கிறாரு. பொறுமையாக இருந்திருக்கணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கோவப்பட்டிருக்கூடாது, பொறுமையாக இருந்திருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் பண்ணிட்டோம், அடுத்த முறை திரும்பவும் கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? சுச்சுவேஷன் வேற மாதிரி வருது, ஆனால் ஆன்சர் பொறுமையாக இருக்கிறது தான். ஆனால் நம்ம திரும்பவும் கோவப்பட்டிருப்போம். அப்போ இதுக்கு பாபா சொல்கிறாரு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டிசைனில் இருக்குது. சரி, இப்படி இருந்தால் இது டூப்ளிகேட்டு அப்படின்னு நம்ம தெரியுது. இதுவே பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. பாலிஷ் பண்ணதுனால நாம் அது ஒரிஜினல் நம்பலாமா? அதுவும் டூப்ளிகேட்டு தான். பாலிஷ் பண்ணாலும் டூப்ளிகேட்டு தான், பாலிஷ் பண்ணலைனாலும் டூப்ளிகேட்டு தான். ஆனால் பாலிஷ் பண்ணதுனால அது மயங்க வைக்குது, இது ஒரிஜினல் போல் நினைக்க வைக்குது. அது மாதிரி தான் இந்த மாயா முதல்ல வேற சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு கோவப்பட வச்சுது. இப்போ பாலிஷ் பண்ணி வேற சுச்சுவேஷன் கொண்டுட்டு வருது, ராயல் மாயா மாதிரி. கடைசியில் அங்கேயும் நம்ம ஃபெயில் ஆகிருப்போம், ஏன்னா அங்கேயும் கோவப்பட்டிருப்போம். கடைசியில் ரெண்டுமே என்னன்னா சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்க வேண்டியது. இந்த மாயா விதவிதமான ரூபத்தை மாற்றி வர்றதுனால ரெண்டு இடத்துலையுமே ஃபெயிலியர் ஆகுது. तो माया भी ऐसी पॉलिश करके आती है, जो बात का रहस्य वही होता है मानो आपसे ईर्ष्या आ गई. இப்போ மாயா கூட பாலிஷ் பண்ணி கொண்டுட்டு வருதான். பாலிஷ் பண்ணலைன்னா ஒன்று, பாலிஷ் பண்ணால் ரெண்டுமே ஒரே நகை தான். ஆனால் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, அது டெம்ப்ரவரி தான், அதுக்கப்புறம் ஒரிஜினாலிட்டி வெளில வந்துடும். அது மாதிரி தான் இந்த மாயா கூட விதவிதமான ரூபத்தை எடுத்துக்கிட்டு வருது. இப்போ பாபா சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே பொறாமை வருது, அது எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ईर्ष्या भी भिन्न भिन्न रूप की है. இந்த பொறாமை இருக்கு, இந்த பொறாமை கூட விதவிதமான ரூபத்தில் இருக்கான். ஏக ரூபக்கி நெய் ஹை. பொறாமை அப்படின்னா ஒரே ரூபத்திலலாம் வரப்போகிறது கிடையாது. तो बीज ईर्ष्या का ही होगा, लेकिन और रूप में और रूप में आएगी. இந்த விதை என்னன்னா பொறாமை, ஆனால் அது வேற வேற ரூபத்தில் வருது. உஸ் ரூப்மே நெய் ஆத்தி ஹை. ஒரு முறை ஒரு டெஸ்ட் பேப்பரு வந்தது அப்படின்னா அதே டெஸ்ட் பேப்பரு அடுத்த முறை வேற ரூபத்தில் தான் வருமே தவிர அதே ரூபத்தில் வராது. तो कई बार सोचते हैं कि ये बात पहली वाले तो वो थी ना, वो तो बात ही दूसरी हुई ना. போன முறை வந்த விஷயம் வேற, இந்த முறை வந்த விஷயம் வேற நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே விஷயம்தான். लेकिन बीज वही होता है. ஆனால் விதை ஒன்று தான். அது நாம் பாஸ் பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்பவும் அந்த விஷயத்தில் டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வேற வேற ரூபத்தில் வர்றதுனால தான் இப்போ பிரச்சனை.
ஒரே ரூபத்தில் ஒரே மாதிரி டெஸ்ட் பேப்பர் வந்தால் நம்ம தான் பாஸ் பண்ணிடுவோம்ல. அதனால இந்த மாயா ரூபத்தை மாற்றி கொண்டுட்டு வருது. बीज वही होता है, सिर्फ रूप परिवर्तित होता है. விதை வந்து கோபமோ அல்லது பொறாமையோ அல்லது வெறுப்போ ஏதோ ஒன்று விதை. ஆனால் வேற வேற ரூபத்தில் வரும்பொழுது நம்ம அதை கண்டுபிடிக்க தவறிடுறோம். திரும்பவும் நம்ம பழைய மாதிரி கோவப்பட்டுடுறோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரியலைசேஷன் ஆகுது. ஒரு முறை லேட்டாக ரியலைசேஷன் ஆச்சு பரவாயில்ல, ஒவ்வொரு முறையுமா லேட்டாக ரியலைசேஷன் ஆகணும். उसके लिए कौन सी शक्ति चाहिए? இப்போ சொல்லுங்க, இதுக்கு என்ன சக்தி தேவைப்படுது? எந்த சக்தி இருந்தால் நம்ம பொறுமையாக இருந்திருப்போம் அதே நேரத்தில்? இதான் அந்த மாயா விதவிதமான ரூபத்தை எடுத்துகிட்டு வருதே, அதுக்கு எந்த சக்தி யூஸ் பண்ணணும்? பரக்னேக்கி சக்தி, பகுத்தறியும் சக்தி. மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் மாயாவை கண்டுபிடிக்கணும். அந்த பகுத்தறியும் சக்தி மிகவும் தேவைப்படுகின்றது. इसके लिए बाप दादा ने पहले भी कहा है कि 2 बातों का अटेंशन रखो. இதற்காக ஏற்கனவே பாபா சொல்லியிருக்கிறாரு, அதாவது 2 விஷயத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஏக் ஹை சச்சி தில், சச்சாயி. அதில் முதல் விஷயம் என்னன்னா உண்மையான உள்ளம், நேர்மையாக இருப்பது, ஹானஸ்டி. இது வந்து முதல் விஷயம். அந்தர் நெய் ரக்கோ, எந்த விஷயம் நடந்தாலும் மனசில் வச்சுக்காதீங்க. अंदर रखने से गैस का गुब्बारा भर जाता है और आखिर क्या होगा? இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே டெஸ்ட் பேப்பரே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது, நம்ம கண்டுபிடிக்கல, கோவப்பட்டுட்டோம், திரும்பவும் அதே டெஸ்ட் பேப்பர் வருது. இப்போ விதவிதமான டெஸ்ட் பேப்பர் வருது. இப்போ அந்த டெஸ்ட் பேப்பரை நம்ம மனசுலேயே வச்சுக்கிறோம். கோவத்தை வெளியில் காட்டல, ஆனால் மனசில் இருக்குது கோவம். 2வது முறை அதே டெஸ்ட் பேப்பரு கோவம் வந்துச்சு, வெளியில் காட்டல, மனசுலேயே வச்சுக்கிறோம். 3வது முறையும் மனசில் வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா கேஸ் பலூன் வந்து ஊதி ஊதி பெருசு பண்ணுற மாதிரி மனசில் அந்த கோவத்தை ஊதிக்கிட்டே இருக்கிறோம். फिर और आखिर क्या होगा? இப்போ மனசில் கேஸ் பலூன் ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து என்ன நடக்கும்? ஃபட்டேகா, பலூன் வந்து உடையும் தானே. तो सच्चे दिल चलो, आत्माओं के आगे थोड़ा संकोच होता है, थोड़ा शर्म सा आ जाता है. पता नहीं मुझे किस दृष्टि से देखेंगे. இப்போ திரும்ப திரும்ப கோவப்பட்டா அவங்களுக்கே சங்கோஜமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகிறோம். அப்போ சில சமயம் வெக்கமாக கூட வரும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருது, மற்றவங்க நம்மளை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, அப்படிலாம் தோணுது. लेकिन सच्चे दिल से महसूसता से பாப் தாதா கே ஆகே ரக்கோ. பாபா கிட்ட என்ன பண்ணுங்க, உண்மையான உள்ளத்தோட பாபா நான் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வர சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. போன டெஸ்ட் பேப்பர் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் எல்லா டெஸ்ட் பேப்பர்லேயும் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் பாபா அப்படின்னு உண்மையாக பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இப்போ ஃபெயில் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஃபெயில் ஆகிறோன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும். லௌகீக பேரண்ட்ஸுக்கு இல்லை, பாப் தாதாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. பாபா, போன முறை தோற்று போயிட்டேன், கோவம் வந்துருச்சு, கண்டுபிடிக்க என்னால் முடியல. இந்த முறை மாயா வேற வேஷம் எடுத்துகிட்டு வந்துச்சு, இந்த முறையும் நான் தோற்று போயிட்டேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல, கோவம் வந்துருச்சு.
ஒவ்வொரு முறையும் நான் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா மற்றவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத உண்மையாக நீங்கள் பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ரியலைசேஷன் பண்ணி லெட்டர் எழுதணும். लेकिन सच्ची दिल से महसूसता से बाप दादा के आगे रखो. இது உண்மையா ரியலைசேஷன் பண்ணணும். நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் பொறுமையா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும், நான் அன்பா இருக்கணும், இப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நான் ஆப்போசிட்டா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைசேஷன் பண்ணி உண்மையான உள்ளத்தோட லெட்டர் எழுதி பாபாவுக்கு முன்னாடி வைங்க. ऐसा नहीं मैंने बाप दादा को कह दिया ये गलती हो गई. லெட்டரே எழுதாம ரியலைசேஷனும் பண்ணாம பாபா இன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. जैसे ऑर्डर चलाते हैं, हाँ मेरे में ये गलती हो गई, ऐसा नहीं. பாபாட்ட ஆர்டர் பண்ணுறாங்களாம் சில குழந்தைங்க. பாபா இது பாரு பாபா, நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன். இப்படியா சொல்கிறது? இப்படிலாம் சொன்னால் எங்கே ரியலைசேஷன் ஆச்சுன்னு அர்த்தம்? ஒழுங்காக உட்காந்து மன்னிப்பு கேட்கணும், ரியலைசேஷன் பண்ணணும், பாபாவுக்கு லெட்டரை மானசீகமாக எழுதணும். அப்போ தான் பாபா ரெஸ்பாண்ட் பண்ணுவார். மற்றபடி ஆமாம் நானும் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சில பேர் அது சொல்கிறது கூட இல்லை, சில பேர் சொல்கிறாங்க. அப்போல்லாம் மாற்றம் வராது. மாற்றம் எப்போ வரும்? உண்மையான ரியலைசேஷன் உணர்ந்து பாபாவுக்கு லெட்டர் எழுதணும். அப்பதான் மாற்றம் வரும். महसूसता की शक्ति से, सच्ची दिल से, सिर्फ दिमाग से नहीं लेकिन दिल से अगर बाप दादा के आगे महसूस करते हैं तो दिल काली हो जाएगी, किचड़ा खत्म. அதனால இப்ப தவறு செய்யறது மனித இயல்பு தான். கடவுளே மன்னிக்கிறது ரெடியா இருக்கிறாரு. ஆனா அதை நாம அவர்கிட்ட சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆர்டர் பண்ற மாதிரியே கடவுள்கிட்ட பேசுறது, அதுவும் தப்பு செஞ்சுட்டு நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். பாபா சொல்றாரு, முதல்ல உட்காந்து யோகா பண்ணுங்க. நீங்க செஞ்ச தவறு என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்றத ரியலைசேஷன் பண்ணுங்க. அப்புறம் உண்மையான உள்ளத்தோட புத்தியின் மூலமா இல்லை உள்ளபூர்வமா லெட்டர் எழுதுங்க. நல்ல ரியலைசேஷன் பண்ணி இனிமே இந்த மாதிரி தவறு நான் செய்ய மாட்டேன் பாபா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஓப்பனா உண்மையான உள்ளத்தோட ரியலைசேஷன் பண்ணி லெட்டர் எழுதி பாபாவுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா, அப்படி செஞ்சாதான் பாபா உங்க மனசை காலி பண்ணுவார். இல்லாட்டி வேஸ்ட் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அது போகவே போகாது. இந்த புத்தியின் மூலமா சொல்றாங்களே, ஆமா நான் கூட இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன், அவங்க மாற போறதும் இல்லை, அந்த குற்ற உணர்வும் போக போறதும் கிடையாது. மனசை கிளீன் பண்ணணும்னா உண்மையான உள்ளத்தோட நல்ல ரியலைசேஷன் பண்ணி லெட்டர் எழுதி பாபாவுக்கு முன்பாக வச்சா பாபா மனசை காலி பண்ணிடுவார். அந்த குற்ற உணர்வு எல்லாத்தையும் எடுத்துருவார். கிச்சடா கத்தம், அந்த குப்பை கூலம் எல்லாம் வாஷ் பண்ணிடுவார், மனசே வாஷ் பண்ணிடுவார். ஆனால் அது எப்போ நடக்கும்? ரியலைசேஷனோட பாபாவுக்கு லெட்டர் எழுதணும். இந்த ஆர்டர் பண்ணுற மாதிரிலாம் பேசினா அது கடவுளோட கேரக்டரை காமிச்சிடுவார். அதனால் அவருக்கு முன்பாக பணிவு வேணும், உண்மையான ரியலைசேஷன் வேணும், உள்ளபூர்வமாக செய்யணும். எது செஞ்சாலும் உள்ளபூர்வமாக மன்னிப்பு கேட்டால் சத்தியமாக கடவுள் மன்னிப்பார். அவர் மன்னிக்காமல் யார் மன்னிப்பு போகிறாங்க? மன்னிக்கிறாரு அப்படின்னாலே மனசை உடனே காலியாகும். அந்த மன பாரம் காணாமல் போயிடும். மரக்கா கணக்கில் பாரம் இருந்ததுன்னு சொன்னார்ல முன்னாடி, அந்த மன பாரம் காணாமல் போயிடும். ஃப்ரீ ஆயிடுவீங்க, மனசு லேசாயிடும். बातें बड़ी नहीं होती हैं, छोटी ही होती हैं, लेकिन अगर आपके दिल में छोटी छोटी बातों की इकट्ठा होती रहती है तो उनसे दिल भर जाती है.
இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் கோவப்பட்டுட்டீங்க, ஒரு சின்ன விஷயம் ஒரு சிடு சிடுன்னு முகத்தை காமிச்சிட்டீங்க, சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயத்த உக்காந்து ரியலைசேஷன் பண்ணி பாபாட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அப்பவே அதெல்லாம் மன்னிச்சிருப்பாரு, மனசு காலியாயிருக்கும். நீங்க பாட்டுன்னு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, சின்ன சின்ன கல்லை சேர்த்து சேர்த்து வச்சா அது ஒரு என்ன ஆகும்? ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக குட்டி குட்டி கல்லாக சேர்த்து வச்சா பேக் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு, அது வெயிட் எப்படி இருக்கும்? செம்ம வெயிட்டாக இருக்கும் தானே. அப்படிதான் மனசு பாரம் ஆகுது. மனசு பாரம் எதனால் ஆகுது? சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் தவறு செய்யக்கூடாது. ஆக்சுவலாக சப்போஸ் தெரியாமல் செஞ்சுட்டா கூட பாபாட்ட மன்னிப்பு கேட்டு அப்போவே அதை கிளியர் பண்ணியிருந்தா நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் நிறைய செஞ்சு பெரிய மனசில் பாரம் ஆயிட்டு அப்புறம் மனசு உடைஞ்சி அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன் மனசை இவ்வளோ பாரமாக்க விட்டீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. அப்பப்போ கிளியர் பண்ணியிருக்கலாம்ல. காலி தோ நெய் ரத்தி ஏன்னா அப்பப்போ காலி பண்ணலன்னா மனசு வெயிட்டாக தானே இருக்கும். அப்படி எப்படி யோகா வரும்? மனசு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குமே. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒரு ஒரு குட்டி மிஸ்டேக்காக இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? லெட்டர் எழுதுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? அவரை காலி பண்ணிடுவார். மனசை காலி பண்ணுற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்கள் எல்லார்ட்டையும் போய் புலம்பணும்னு அவசியம் இல்லை, பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். உண்மையான உள்ளத்தோட நல்ல ரியலைசேஷன் பண்ணி அன்பாக பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி மனசை காலி பண்ணிவிடுங்க. டெய்லி காலி பண்ணுங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மூலமாக தவறும் நடக்காது. மனசு காலியாக இருந்ததுன்னா யோகாவும் வரும், ஃப்ரீயாக இருக்கும்ல மனசு. तो दिल काली नहीं तो दिलाराम कहाँ बैठेगा. மனசு பூரா குப்பைங்க. இதான் சின்ன சின்ன தப்பு, அந்த தப்பு இந்த தப்புன்னு ஏகப்பட்ட தப்புங்க. மனசு பூரா குப்பைங்க இருக்கு. நான் எங்கே உக்காறது? இடம் இருக்கான்னு கேட்குறாரு. தில்லாராம் தில்லில் தானே உட்காருவார். மனசு பூரா குப்பைங்க இருந்தால் நான் எங்கே உட்கார்றது? பைட்னேக்கி ஜெகத்தோ ஹோனா, ஒரு ஒரு சேராவது இருக்கணும்ல. ஒரு சேர் சைஸுக்காவது இடம் காலி இருந்தால் தானே உட்கார முடியும். மனசு பூரா குப்பைகளை வச்சுருந்தா நான் எங்கே தான் உட்கார்றது? வந்து பார்ப்பேன், மனசு பூரா குப்பைங்க இருந்தால் நான் போயிடுவேன் அப்படின்றார். எங்கே தான் அவர் உட்கார்றது? அவர் மேலேயே மிஸ்டேக் கிடையாது. பைட்னேக்கி ஜகஹி நெய் ஹே. எப்பயாவது சின்ன சின்ன தவறுகளை பாபாட்ட சொல்லி ரியலைசேஷன் பண்ணி வருந்தி மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணி இருந்தா மனசில் இடம் இருக்கும். இந்த கடவுள் வந்தால் கூட உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்கிறது இல்லை, ஒரு லெட்ரு இல்லை, ஒரு ரியலைசேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. மனசு பூரா குப்பைங்க இருக்குது. நான் எங்கே தாங்க உட்கார்றது? அவரை கேட்கறது தப்பே கிடையாது. தோ சச்சி தில் பர் சாஹப் ராசி. உண்மையான உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வார். நீங்கள் தவறே செய்யக்கூடாது, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு கடவுள் சொல்லலை. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ என்கிட்ட ஓப்பனாக இருங்கன்னு தான் சொல்கிறாரு. பாபா என்னை மீறி இது நடந்துருச்சு, திரும்பவும் நான் அதே தவறு செஞ்சுருக்கேன், ஏன்னா எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, மாயா வேற ரூபத்தில் வந்திருக்கு. எல்லாத்தையும் A to Z ஏன் கடவுள்கிட்ட ஓப்பனாக இருக்க முடியல? அவர் தான் வைத்தீஸ்வரன், ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. டாக்டர்கிட்ட மறைக்கலாமா? மனசில் இருக்கிற வியாதியை சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள், டெய்லி மனசை காலி பண்ணுங்க. இப்போ மனசு காலி ஆக ஆக என்ன ஆகும்? என்ன ஆகும்? சச்சி தில்பர் சாஹப் ராசி. இந்த குழந்தை நம்மகிட்ட உண்மையாக இருக்குது, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கடவுளே திருப்தி அடைவார். பாருங்க, தப்பு செஞ்சால் கூட தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையாக இருக்கணும்னு தான் கடவுள் நினைக்கிறாரே தவிர வேற எதையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. என் குழந்தை என்கிட்ட உண்மையாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்களும் ஓப்பனாக இருந்து பாருங்க, மனசு லேசாக இருக்கும். ஜோ ஹூம் ஜெய்சே ஹூம் பாபா மே ஆப்கா ஹூம். பாபா சொல்லுங்க, பாபா நான் இப்படி தான், என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னை சரி பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது, நான் உன் குழந்தை பாபா, என்னை நீ சரி பண்ணு. ஓப்பனாக சொல்லுங்க.
இல்லை மூடி மறைச்சி கடவுள்கிட்டே என்ன மறைச்சி என்ன பண்ண போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? बाप दादा तो जानते ही हैं कि नंबरवार तो होने ही हैं. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் பிரம்மா பாபா அம்மா மாதிரி ஆக போறது கிடையாது. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஓப்பனா இருங்கன்னு மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன். சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியமா இருங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்கிட்டையும் சத்தியமா இருங்க நான் சொல்லலையே. கடவுள்கிட்ட மட்டும் சத்தியமா இருங்க. செய்யலாம்ல. நம்பர் வார் ஹோத்தே ஹி ஹே, அது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் வரிசை கிரமமாக தான் இருக்க போறாங்க. इसलिए बाप दादा उस नजर से आपको नहीं देखेगा. சரி, நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டேன். நாளைக்கு திரும்ப வந்து பாபா இன்னைக்கு நான் கோபப்பட்டுட்டேன். டெய்லி இப்படியே லெட்டர் எழுதியிருந்தா பாபா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. நீங்க லெட்டர் எழுதாதது தான் இப்ப பிரச்சனையே. நீங்க அவரை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு அம்மா மாதிரி. அம்மாவிட கோடி மடங்கு அதிகமான அன்பு வைக்கக்கூடியவர் இறைவன். நீங்க உண்மையா இருங்கன்னு மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர எதையுமே மறைக்காதீங்க கடவுள்கிட்ட இருந்து. அதுதான் அவரு சொல்றாரு. பாப் தாதா உஸ் நசர் சே ஆப்கோ நஹீ தேக்கேகா. பாபா என்ன இந்த குழந்தை டெய்லி வந்து லெட்டர் எழுதுது கோவப்பட்டுட்டேன்னு. ஒரு நாளாவது திருந்துச்சான்னு உங்களை திட்ட போறது கிடையாது. உங்களை அந்த கண்ணோட்டத்துல கடவுள் பார்க்க போறதும் கிடையாது. ஆனா டெய்லி எதுக்காக எழுத சொல்றாருன்னா அட்லீஸ்ட் அந்த குற்ற உணர்வாவது உங்ககிட்ட இருக்க கூடாதுல்ல. அப்ப மனசுல அந்த குற்ற உணர்வு இருந்தா கூட கடவுளை நினைக்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்கன்னு தானே சொல்றாரு. இப்ப என்ன அவர் தர்மராஜ் ஆகல இல்ல. இப்ப அம்மாவா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு. அம்மாவா நினைச்சிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னும் தர்மராஜ் ஆகல. அது லாஸ்ட்ல பாத்துக்கலாம். இப்ப அம்மாவா இருக்கும் போது யூஸ் பண்ணுங்க. ஓப்பனா இருங்க. இது மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. ஓப்பனா இருந்தா மனசு லைட்டா இருக்கும், லேசா இருக்கும். யாருக்கும் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க கடவுள்கிட்டே சொல்லிட்டீங்க. அப்ப மனுஷங்க உங்களை யாரை என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுவா இருந்தாலும் ஓப்பனா இருங்க அப்படின்னு தான் கடவுள் சொல்றாரு. லெக்கின்னு சச்சி தில்லு. ஆனா அது உண்மையான உள்ளத்தோட இருக்கணும். நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருக்கணும். சரிங்களா? தப்பே செஞ்சா கூட செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. அவரு தூசரா கஹாத்தா. அப்படா ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. அதாவது யோகா எப்ப வரும்னா மனசுல இருக்கிற பிளஸ் மைனஸை ஓப்பனா நீங்க சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், சதா புத்திக்கு லைனு கிளியர் ஹோ. நம்ம புத்தி லைன் வந்து கிளியரா இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மனசு சுத்தமா இருக்கணும். கிளீன் மைண்டு, கிளியர் இன்டலெக்ட். சரிங்களா? ரெண்டு விஷயம். ஏன்னா நம்ம மனசும் புத்தி மூலமா தான் கடவுளை நினைக்க போறோம். இதுதான் லைஃப்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப ஏன் கிளீன் மைண்ட் வைக்க முடியாது? கிளீன் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இப்ப வீட்டில் விட குப்பை கூலம் தூசி துரும்பு இருந்தா கிளீன் பண்றோம்ல. கிளீன் பண்ணி அதை எடுத்துமே டஸ்ட்பின்ல போட்டதுக்கப்புறம் அந்த ரூம் கிளீனா தானே இருக்கு. அது போல உங்க மனசுல இருக்கிறது பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி மனசை கிளீன் பண்ணிடுங்க. ரெண்டாவது கிளியர் இன்டலெக்ட். புத்தியை வந்து தெளிவா வச்சுக்கோங்க. லைன் மே டிஸ்டர்பன்ஸ் நஹீ ஹோ. புத்தி லைன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இப்போ ஃபோன் பண்றோம் அப்படின்னா சில சமயம் நெட்டு கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது சவுண்ட் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், கரெக்டாக கனெக்ஷன் வந்து கிடைக்காம போகும். கட் ஆஃப் நஹீ ஹோ. சில சமயம் கட் ஆகிடும். ஃபோன் பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு கட் ஆகிடும். அது ஏதோ நெட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏதோ லைனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். அது மாதிரி புத்தி லைன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் யோகா வராது. சில சமயம் கட் ஆகிடுது. புத்தி லைன் கட் ஆகுதுன்னு அர்த்தம் மனுஷங்களை நினைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ கட் ஆச்சுனாலும் யோகா வராது. बाप दादा जो एक्स्ट्रा समय पर शक्ति देने चाहते हैं, दुआएं देने चाहते हैं, एक्स्ट्रा मदद देने चाहते हैं, अगर डिस्टर्बेंस होगी तो वह मिल नहीं सकेगी. இப்ப கடவுள் வந்து ஆத்மா அதாவது பரந்தாமத்துல பரமாத்மா இருக்கிறாரு. பூலோகத்துல நம்ம ஆத்மா இருக்கு. நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, ப்ராப்ளமே வருது,
திரிகாலதர்ஷி சிவனுக்கு எல்லாமே தெரியுது. மேலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே எங்கேஜாகவே இருக்குது, இல்லை டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, புத்தி லைனு கிளியராக இல்லை, கட் ஆகுது. அப்போ அவரால் மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. புத்தி லைன் கிளியராக இருந்தால் தானே அவரால் நம்மளுக்கு மெசேஜை கன்வே பண்ண முடியும். அவர் நினைக்கிறாரு இந்த ஆத்மாவுக்கு இப்போ இந்த பிரச்சனை காரணம் நம்மளோட முற்பிறவி கர்மா தான், வேற யாரும் காரணம் இல்லை. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மன வலிமை வேணும் தானே. நான் வேற ஏதோ விஷயத்தில் பிஸியாக இருக்கிறேன், மனசில் சக்தி இல்லை, பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுதுன்றது கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேலேருந்து அவர் சக்தி பாஸ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணாதானே. வேற எங்கேயோ பிஸியாக இருந்தது புத்தி அப்படின்னா அந்த சக்தியை கேட்ச் பண்ண முடியாமல் இருக்கும். சக்தி கொடுக்குறாராம், பிளெஸ்ஸிங்ஸு ஆசீர்வாதம் கொடுக்குறாராம், எக்ஸ்ட்ரா வேற உதவி செய்கிறாராம். எதுவுமே கேட்ச் ஆகலை. ஏன்னா புத்தி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேற ஏதோ விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா வேஸ்ட் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, வேற வேற விஷயங்கள் நினச்சிட்டே இருக்கு. அப்போ பாபா கொடுக்குற சக்தியும் கிடைக்கல, அவரு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கலை, அவரு கொடுக்குற எக்ஸ்ட்ரா உதவியும் வாங்க முடியல அந்த ஆத்மாவுக்கு. லைன் கிளியர் ही नहीं है, मन क्लीन भी नहीं है, कट ऑफ है. மனசும் க்ளீனாக இல்லை. சரி, நம்ம புத்தியின் மூலமாவது கான்டாக்ட் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி நிரப்பலாம். இந்த பிரச்சனையை இந்த ஆத்மா எப்படி தான் தாங்க போகுதுன்னு தெரியலையேன்னு அம்மாவுக்கு துடிக்கும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கணும்னு. அதனால சிவபாபா இப்போதைக்கு அம்மாவாக இருக்கிற காரணத்தினால சக்தி கொடுக்குறாரு. இந்த வாங்கினா தானே பிஸியாக இருக்குது ஃபோனு, எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கேஜாகவே இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் கட் ஆஃப் வேற ஆகுது, கனெக்ஷனே கிடைக்கல. ஏன்னா வேற எங்கெங்கேயோ போகுது புத்தி, எதையோ நினைக்கிறாங்க, கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, கட் ஆஃப் வேற ஆகுது. என்னதான் செய்யறது? கடவுளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. तो ये जो प्राप्ति होनी चाहिए वो नहीं होती. அப்போ அவர் கொடுக்குற சக்தியும் வாங்கலை, பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கலை, அதுக்கப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? என்னதான் பிரயோஜனம் இருக்கு? कई बच्चे कहते नहीं हैं तो सोचते ही हैं. சில குழந்தைங்க சொல்கிறாங்க, சொல்லலையா, சொன்னால் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்களே, மனசுலேயே நினைக்கிறாங்களாம். कोई कोई आत्मा को बहुत सहयोग मिलता, ब्राह्मणों को भी मिलता है, बड़ों को भी मिलता है, बाप दादा का भी मिलता, हमको कम मिलता, कारण क्या है? சில புத்திசாலி குழந்தைங்க என்ன தம்மை யோசிக்கிறாங்களா? இந்த சிவபாபா இருக்காரு, அவர் இந்த தாதிங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல நல்ல சேவா பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, பெரியவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்மளை பார்த்தா அவருக்கு என்னவா தெரியுதுன்னு தெரியல, ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்கள் லைனு கிளியராக வைக்காதது உங்கள் மிஸ்டேக்கு. அவர் எத்தனை முறை கால் பண்ணியிருப்பார், எப்போ பார்த்தாலும் பிஸியாக வச்சுக்கிட்டு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? தாதிங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கெல்லாம் பண்ண மாட்டாருன்னு. கடவுளுக்கு எல்லாருமே சமம் தான், எல்லாருக்குமே தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு கூட பண்ணுறாரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறது. இன்றைக்கி பிரச்சனை நடக்கலைன்னா போன வாரம் நடந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறது, இல்லாட்டி ஒரு மாதம் முன்னாடி நடந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது, அந்த டெஸ்ட் பேப்பரோடைய விஷயம் கடவுளுக்கு தான் தெரியும். அங்கேருந்து அவர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே எங்கேஜாக இருந்தாக்கா எப்படி ரிசீவ் பண்ணுறது? ரிசீவ் பண்ணலை, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டெஸ்ட் பேப்பரில் ஃபெயில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் புலம்ப வேண்டியது, வெளியில் இல்லை மனசுக்குள்ளே. என்னன்னா பாபாவுக்கெலாம் நம்மலாம் தெரிய போகிறோமா என்ன? அவங்களுக்கெல்லாம் தாதிங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க, பெரிய பெரிய சேவாதாரி தான் பாபா கண்ணுக்கு தெரிவார். நாமளாம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம், எங்கேருந்து கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு இப்படின்னு புலம்புறது வேற. லைனை கிளியராக வைக்கல, ஆனால் இந்த மாதிரி புலம்புறது. காரணம் கியாக இப்போ புரியுதா அவங்களுக்கு என்ன காரணம்ன்ட்டு? மகாரதிகளுக்கு ஏன் ஹெல்ப் கிடைக்குதுன்னா அவங்க லைன் கிளியராக இருக்குது.
தாதிங்க லைனு கிளியரா இருக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே சிவபாபா அவங்களுக்கு பவர் கொடுக்கும்போது அவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம லைன் தான் பிஸியாக வச்சுருக்கிறோமே, தேவையில்லாத வேஸ்ட் தாட்ஸ்னால. அதுக்கப்புறம் அவரை திட்டலாமா இல்லை புலம்பலாமா? பாப் தோ தாத்தா ஹை, பாபா வள்ளல், கொடுக்கக்கூடியவர். சாகர் ஹை, எல்லா குணங்கள்லையுமே எல்லா சக்திகளிலுமே கடவுள் கடல் போல இருக்கிறாரு. जितना जो लेने चाहे बाप दादा के भंडारे में ताला चाबी नहीं है. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஓப்பன் பண்ணி பாபாட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம். பூட்டு போட்டு லாக் பண்ணி சாவியை ஒழிச்சு வச்சிருக்கிறாரா என்ன? பூட்டே போடலை, ஓப்பனாக வச்சிருக்கிறாரு. என்ன குணம் வேணும், என்ன சக்தி வேணும், நேராக வாங்க பரந்தாமத்துக்கு, எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போங்க. லாக்கும் போடலை, அதுக்கு சாவியும் இல்லை, பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை. ஓப்பன் கசானா கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. பஹரேதார் பி நஹி ஹை, அதுக்கு செக்யூரிட்டியும் போடலை. சில பேர் கசானாக்கு செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, செக்யூரிட்டி அலோவ் பண்ண மாட்டார், உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். இங்கே செக்யூரிட்டியும் இல்லை. குணங்கள் இருக்கு, சக்திகள் இருக்கு, அஷ்டமகா சக்திகள் இருக்கு, ஞானம் இருக்கு. என்ன வேணாலும் வேணும்னா எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போங்க. பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை, செக்யூரிட்டியும் இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாபா கஹா ஜி அசுர். நீ இதில் வேற பாபான்னு கூப்பிட்டா அவரே அந்த கசானாவோட இறங்குறதுக்கு ரெடியாக இருக்காரு. கடவுள் சர்வவியாபி கிடையாது, ஆனால் பகுரூபி. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கசானாவோட இறங்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவரையும் கூப்பிடுறதில்லை. நீங்களே தனியாக புலம்பிட்டு அப்புறம் எனக்கு நீ யாருமே இல்லைன்னா இதெல்லாம் நல்லாவே இல்லை. யோசிச்சு பாருங்க. பாபா கஹா லோ, பாபான்னு சொன்னாலே அடுத்த செகண்ட் நிற்கிறாரு உங்க முன்னாடி. தாத்தா ஹைனா, வள்ளலாக இருக்கின்றார். தாத்தா பி ஹை और சாகர் பி ஹை. இப்போ சிவபாபா வள்ளலாகவும் இருக்கிறாரு, கடலாகவும் இருக்கின்றார். தோ கியா கம்மி ஹோகி, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு கேட்குறாரு. அவர் கேட்கறது கரெக்டு தான், நியாயம்தான். இப்போ யோசிங்க, தப்பு யார் மேலே இருக்குன்னு. இனி தோ பாத்தோம் கி கம்மி ஹை, ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயத்துல குறை இருக்கிறது தான் இப்ப காரணம். ஏக ஹை சச்சி தில், சாஃப் தில் ஹோ, சத்துராயி நெய் கரோ. ஒன்று உண்மையான உள்ளம் இருக்கணும், சுத்தமான உள்ளம் இருக்கணும். அதாவது தப்பு செஞ்சா கூட செஞ்சிட்டேன்னு ஓப்பனாக சொல்லிடணும். அதுதான் சுத்தமான உள்ளம். சத்துராயி அதாவது என்னன்னா, சில சில பேர் இருக்காங்க, உள்ள ஒன்று வெளியில் ஒன்று ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த கடவுள்கிட்ட போய் இந்த ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடாது. என்னவா இருக்கிறீங்களோ அது என்கிட்ட ஓப்பனாக இருங்க. இந்த ஆக்ஷன் பண்ணுறது, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது, உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, கிரிமினல் தன்மை, இதெல்லாம் கடவுள்கிட்ட செல்லுபடி ஆகாது. உண்மையாக தப்பே செய்யுங்க, தெரியாமல் செஞ்சிட்டிங்களா ஓப்பனாக சொல்லினீங்கன்னா பாபா மன்னிச்சிடுவார். ஆனால் தப்பு செஞ்சுட்டு வெளியில் நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அவரால் அதை மன்னிக்க முடியல. அதுவும் யார்கிட்ட ஆக்ட் பண்ணுறாங்க? கடவுள்கிட்டயா? மனுஷங்கிட்ட நடித்தா கூட பரவாயில்ல, கடவுள்கிட்ட நடிக்க முடியுமா? முதல்ல அவருக்கு என்ன தெரியாது? அவர்கிட்டே ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா? உண்மையான உள்ளம்னா ஓப்பனாக இருங்க. பாபா நான் கோவப்படக்கூடாது, ஆனால் நான் பட்டுட்டேன்னு ஓப்பனாக இருங்க, கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். சத்துராயி பௌத் கர்த்தே ஹை, ஆனால் சில பிகேஸ் ரொம்ப நடிக்கிறாங்க. நாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? பாபாவுக்கு உண்மை தான் வேணும், ஓப்பனாக இருக்கணும், அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. உள்ள ஒன்று வெளியில் ஒன்று ஆக்ஷன்லாம் மனுஷங்கிட்ட நடிச்சுக்கோங்க, நம்மகிட்டே நடித்தா அப்புறம் என்ன இருக்குது? பின்ன பின்ன பிரகார்கி சத்துராயி கர்த்தே ஹை, அதில் கூட விதவிதமான நடிப்பு. அவர் என்னென்னலாம் பார்த்து வச்சிருக்காரோ தெரில, அது சொல்கிறாரு. தோ சச்சா தில் சாஃப் தில். அதனால் ஒன்று உண்மையாக இருங்க. நீங்கள் எந்த செஞ்சாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். தவறே செஞ்சால் கூட தப்பு கிடையாது, அதை பாபாட்டிருந்து மறைக்கிறது தான் தப்பு.
சரிங்களா? அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த, அப்பப்ப நடக்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லிடுங்க. ரெண்டாவது விஷயம், दूसरा बुद्धि की लाइन सदा चेक करो, क्लियर है और क्लीन है. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன செக் பண்ணணும்னா, என்னுடைய புத்தியோட லைன் வந்து க்ளீனாக இருக்கா, கிளியராக இருக்கா, அங்கங்கே கட் ஆகுதா, அதெல்லாம் செக் பண்ணுங்க. புத்தியோட லைன் க்ளீனாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். மனசு வந்து உண்மையான மனசாக இருக்கணும், சுத்தமான மனசாக இருக்கணும். ரெண்டு விஷயம் போதுங்க. आजकल के साइंस के साधनों में भी देखते हो ना, थोड़ा भी डिस्टर्बेंस क्लियर नहीं करने देती हैं, तो ये ज़रूर करो. அதனால் இந்த காலத்தில் சயின்ஸில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, இப்போ நெட்டு கனெக்ஷனில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு கிளியராக கேட்க முடியாது. சின்ன கனெக்ஷன் கட் ஆனால் கூட அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனால் வந்து லைன், புத்தி லைன் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு விசேஷ் பாத்து, அதுக்கப்புறம் விசேஷமான விஷயம், சீசன் கா லாஸ்ட் டர்ன் ஹைனா, இந்த சீசனில் 2000 இந்த சீசன் அதனுடைய லாஸ்ட் டர்ன் இது. इसलिए बता रहे हैं, அதனால தான் பாபா சொல்கிறாரு. அதாவது மார்ச் 30 2000 பாபா பேசுகிறாரு. இதோட அப்புறமா தான் ஒருவர் அடுத்த சீசனில் தான். டபுள் விதேஷியோं के लिए ही नहीं है, सबके लिए है. ஆக்சுவலாக இந்த சீசனில் டபுள் ஃபாரினர்ஸ் இருந்திருக்காங்க. பாபா சொல்கிறாரு, இது வந்து டபுள் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்றார். लास्ट टर्न में आप सामने बैठे हो तो आपको ही कहना पड़ता है. லாஸ்ட் டர்னில் டபுள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது ஆக்சுவலாக பாரதவாசிகளுக்கும் சேர்த்து தான் இந்த முரளி இருக்கு. बाप दादा ने देखा है कि एक संस्कार या नेचर कहो, नेचर तो हर एक की अपनी अपनी है. இப்போ பாப் தாதா பார்த்தாராம் ஒரு சன்ஸ்காரம், அதை நேச்சர்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குல்ல, ஒரு இயல்பு இருக்கு. एक की अपनी अपनी है, लेकिन सर्व का स्नेही और सर्व बातों में संबंधों में सफल, மனசாமே விஜய். அதாவது எல்லாரோடமும் ஸ்நேகமாக இருக்கணும், எல்லா விஷயத்திலும் சம்பந்தத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும், மனசில் வந்து வெற்றியாளராக இருக்க வேண்டும். அவரு வாணிமே மதுரதா, வார்த்தைகளில் இனிமை தன்மை, தப் ஆசக்தி ஹை ஜப் ஈசி நேச்சர் ஹோ. இப்போ நம்ம வார்த்தைகள் அது இனிமையாக இருக்கணும், ஸ்வீட்டாக நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளுடைய நேச்சர் ஈஸி நேச்சராக இருக்க வேண்டும். அல்பேலே நேச்சர் நெய், ஈஸி நேச்சர்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அல்பேலே பன் अलग चीज है, ईसी नेचर उसको कहा जाता है जैसा समय, जैसा व्यक्ति, जैसा सरकमटेंस उसको परखते हुए अपने को ईसी कर देवे. ஈஸி நேச்சர் உनको कहा जाता है. எது வந்து ஈஸி நேச்சர் அப்படின்னா, ஜெய்சா சமை, எந்த மாதிரியான சமயமோ, ஜெய்சா வியக்தி, எந்த மாதிரியான மனிதர்களோ, ஜெய்சார் சர்க்கம்டன்ஸ், எந்த மாதிரியான சூழ்நிலையோ, உஸ்கோ பரக்தே ஹுயே, அதை நல்லா கண்டறிந்து, அப்னேகோ ஈஸி கருதேவே, தன்னைத்தானே சகஜமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஈஸி அர்த்தார்த்த மிலன்சார், ஈஸி நேச்சர்னா எல்லாரோடவும் மிங்கிள் ஆகிறது. டைட் நேச்சர் बहुत டூ மச் அஃபிஷியல் நஹி. சில பேர் பிகேஸ் ரொம்ப டைட்டாக இருப்பாங்க, முகம் வந்து பாறை மாதிரி இறுகி இருக்கும்,
அப்படி இருக்காதீங்க. பார்த்தாலே சீரியஸாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருங்க, ஈஸி நேச்சரோட இருங்க, எல்லாரோட மிங்கிள் ஆகுங்க. அஃபிஷியல் रहना अच्छा है लेकिन டூ மச் नहीं. இந்த ஓவராக ஜாலியாக சிரித்து விளையாடுறது அதெல்லாம் தப்பு. அதே சமயத்தில் டூ மச்சாக ஃபேஸை வந்து சீரியஸாக வச்சுக்கிறதும் தப்பு. நடுவில் இருங்க, புன்முறுவலோட இருங்க. और समय पर जब समय ऐसा है, उस समय अगर कोई ऑफिशियल बन जाता है तो ये गुण के बजाय उनकी विशेषता उस समय नहीं लगती. இப்போ அமைதியாக பொறுமையாக அன்பாக இருக்கிற வேண்டிய இடத்துல சீரியஸாக இருந்தீங்கன்னா அது யாரும் வந்து அதை ஒரு நல்ல குணமாக எடுத்துக்க மாட்டாங்க. अपने को मोल्ड कर सके, मिलनसार हो सके, छोटा हो या बड़ा हो. உங்களை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரியவங்களோட தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், இல்லை சின்னவங்களோட தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். बड़े से बड़ेपन में चल सके, छोटे से छोटेपन में चल सके. இப்போ பெரியவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்ககிட்ட பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்க பெருந்தன்மையோட. சின்னவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கோங்க, மிங்கிள் ஆகுங்க. பெரியவங்ககிட்டயும் மிங்கிள் ஆகுங்க, சின்னவங்ககிட்டயும் மிங்கிள் ஆகுங்க. சீரியஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டூ மச் அஃபிஷியலாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாத்தியோமே சாத்தி பன்கே செல் சக்கே. உங்கள் கூட உங்கள் ஏஜ் குரூப் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருங்க உங்கள் ஏஜ் குரூப்பில். படம் சே ரிகார்டு சே செல் சக்கே. உங்களோட வயசில் பெரியவங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ईसी मोल्ड कर सके, शरीर भी इसी रखते हैं ना, तो जहाँ भी चाहे मुड़ जाते हैं, और टाइट होगा तो मुड़ नहीं सकेगा. இப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காக, உடலை வந்து ஈஸியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதனால் அங்கங்கே இந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் எக்ஸசைஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. கொஞ்சம் எல்லார்கிட்டையும் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லார்கிட்டையும் ஈஸி நேச்சராக இருங்க, ஃப்ளெக்சிபிளாக போயிடுங்க. अलबेला भी नहीं, इसी है तो जहाँ चाहे इसी हो जाए, अलबेला हो जाए नहीं. ஈஸி நேச்சர்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஆகிடக்கூடாது, கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் செய்யணும். बाप दादा ने कहा ना, ஈஸி हो जाओ तो ஈஸி हो गए, ஐசா நெய் கருணா. பாபா தான் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க சொன்னார்ல. இன்னைக்கு நான் அமிர்த வேலை யோகா பண்ணலை, அதை நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். இப்படி நாம் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஆனால் எல்லாரோட மிங்கிள் ஆகிறதுல ஈஸியாக இருக்கணும். அப்புறம் எல்லா பழியும் பாபா மேலே போட்டுற போகிறீங்க. ஈஸி நேச்சர் அர்த்தார்த்து ஜெய்சா சமை வைசா அப்பனா ஸ்வரூப் பனா சக்கே. ஈஸி நேச்சர்னா எப்படி சமயமோ அப்படி நம்மளுடைய சொரூபத்தை ஆக்கி கொள்ள வேண்டும். அச்சா डबल विदेशियों को अच्छा चांस मिला है. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. सभी को ड्रिल याद है या भूल गए. இப்போ ஸ்டார்டிங்கில் பாபா 5 சொரூப ட்ரில் பண்ண வச்சார்ல, அது ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா? அபி 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 இஸ் ட்ரில் கரோ லகாவோ சக்கர். இப்போ அந்த ட்ரில் பண்ணலாமா? முதல்ல அனாதி ஸ்வரூபம் பரந்தாமத்தில் இருக்கிறோம், ஆதி ஸ்வரூபம் தேவதா ஸ்வரூபம், மத்திய ஸ்வரூபம் பூஜ்ய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம் சங்கமயுகத்தில், फरिश्ता स्वरूपम. अच्छा, चारों ओर के सर्वश्रेष्ठ आत्माओं को நாலாபுறமும் உள்ள நல்ல सर्वश्रेष्ठ ஆத்மாக்களுக்கு चारों ओर से सदा याद प्यार, நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள். समाचार भेजने वालों को बहुत अच्छे भिन्न भिन्न संबंध से स्नेह के पत्र. சில பேர் வந்து விதவிதமான சம்பந்தத்தில் அன்பினுடைய கடிதம்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் அப்பனா ஹால் ஷால் லிக்காக அதில் தன்னுடைய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன்லாம் எழுதியிருக்காங்க.
सेवा समाचार उमंग प्लान बहुत अच्छे अच्छे लिखे हैं. எங்கள் ஊரில் எங்கள் கண்ட்ரியில் எப்படிலாம் சேவை பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான்லாம் கூட நல்ல முறையில் எழுதியிருக்காங்க. ஜோ பாப் தாதாக்கோ மில் ஹி கயே, அது எல்லாமே பாபா கிட்ட வந்து சேர்ந்து விட்டது. ஜிஸ் प्यार से मेहनत से लिखा है तो जिन्होंने भी लिखा है वह हर एक अपना अपना नाम से, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறீங்களோ, சேவா சமாச்சாரம் எழுதியிருக்கிறீங்களோ, கஷ்டப்பட்டு எழுதியிருக்கீங்கள, உங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பெயர் சகிதமாக பாப் தாதா கா திலாராம் கா दिल से याद प्यार स्वीकार करे. பாப் தாதாவினுடைய திலாராமுடைய உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். बच्चों का प्यार बाप से और उससे पदम गुना बाप का बच्चों से प्यार है. பாபா மேலே அன்பு இருக்கிறதுனால தான் இந்த லெட்டர் எழுதுறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் கடவுள் மேலே வச்ச அன்பை விட இறைவன் உங்கள் மேலே பல கோடி மடங்கு அன்பு வச்சு இருக்கிறாரு. அவரு சதா அமருக. மேலும் பாபா சொல்கிறாரு, இந்த அன்பு அழிவற்ற அன்பாகும், எப்பவுமே இருக்கும் கல்ப கல்பமா. ஸ்னேகி பச்சே ந பாப்சே அலகு ஹோ சக்தா ஹை. அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடமிருந்து பிரிந்து போக முடியாது. ந பாப்பு பச்சோசே அலகு ஹோ சக்தா ஹை. அதே போல குழந்தைங்களை பிரிஞ்சு பாபா தனியாக எங்கேயும் போகிறது கிடையாது. சாத் ஹை சாத் ஹீ ரஹேங்கே. இப்போ நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன். चारों ओर के सदा स्वयं को बाप समान बनाने वाले, நாலாபுறமும் உள்ள சதா ஸ்வயம் தன்னை பாபாவிற்கு சமமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய, சதா பாப்கே நயனோமே, எப்பவுமே பாபாவுடைய கண்களில், தில்மே பாபாவுடைய இதயத்தில், மஸ்தக்குமே பாபாவுடைய நெற்றியில், பாபாவுடைய கண்களில், பாபாவுடைய இதயத்தில், பாபாவுடைய நெற்றியில், சமீப் रहने वाले சமீபத்தில் இருக்கக்கூடிய, சதா ஏக் பாப் கே சன்சார் மே रहने वाले சதா ஒரு சிவ் பாபாவுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய, சதா ஹர் கதம் மே பாப் தாதா கோ ஃபாலோ करने वाले சதா ஒவ்வொரு அடியிலும் பாப் தாதாவை பின்பற்றக்கூடிய, சதா விஜய் தே விஜயி ஹை और விஜயி ரஹேங்கே. நம்ம எப்பவுமே போன கல்பத்திலே வெற்றியாளர்களாக வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த கல்பத்தில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றோம், அடுத்த கல்பத்திலே வெற்றி அடைவோம். ஐசா நிக்ஷய் और நஷே மே रहने वाले அந்த மாதிரி நம்பிக்கை மற்றும் நஷாவில் இருக்கக்கூடிய, ஐசே அதி சிரேஷ்ட சிக்கிலத்தே அந்த மாதிரி மிகவும் சிரேஷ்டமான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட, பியாரே தே பியாரே அன்பிலும் அன்பான, சர்வ பச்சோங்கோ அனைத்து குழந்தைகளுக்கும், பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. वरदान. हर सेकंड के हर संकल्प का महत्व जानकर, ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு, ஜமா கா காத்தா பர்பூர் கர்னே வாலி சேமிப்பு கணக்கினால் தன்னை நிரப்பிக் கொள்ளக்கூடிய, சமர்த்த ஆத்மா பவ சக்திசாலியான ஆத்மா ஆகுக. संगम युग पर
अविनाशी बाप द्वारा हर समय अविनाशी प्राप्तियां होती हैं. இந்த சங்கம யுகத்தில் அழிவற்ற தந்தையின் மூலமாக ஒவ்வொரு சமயத்திலும் அழிவற்ற பிராப்திகள் ஏற்படுகின்றன. सारे कल्प में ऐसा भाग्य प्राप्त करने का ये एक ही समय है. முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை பிராப்தி செய்வதற்கு இது ஒன்றுதான் சரியான சமயமாகும். इसलिए आपका ஸ்லோகன் है अब नहीं तो कब नहीं. அதனால தான் உங்களுடைய இந்த ஸ்லோகன் இருக்கு, இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர். जो भी श्रेष्ठ कार्य करना है वह अभी करना है. எந்த ஒரு சிறந்த காரியம் செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். इस स्मृति से कभी भी समय संकल्प व कर्म व्यर्थ नहीं गवाएंगे. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இந்த நினைவின் மூலமாக சமயம், எண்ணம், செயல் எதையும் வீணடிக்க கூடாது. समर्थ संकल्पों से जमा का खाता भरपूर हो जाएगा. சக்திசாலியான எண்ணங்களின் மூலமாக சேமிப்பு கணக்கு நிரப்பிவிட வேண்டும். और ஆத்மா சமர்த்து பன் ஜாயேகி. எப்போ நம்மளுடைய சமயம், சங்கல்பம், கர்மம் சிரேஷ்டமாக இருக்கோ அப்போ ஆத்மா சக்திசாலியாக ஆகிவிடும். ஸ்லோகன் சொல்கிறாரு, ஹர் போல் हर कर्म की अलौकिकता ही पवित्रता है. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலின் அலௌகிக தன்மைதான் தூய்மையாகும். साधारणता को अलौकिकता में परिवर्तन कर दो. சாதாரண வார்த்தை, சாதாரண செயலை எல்லாம் அலௌகிகமான வார்த்தை, அலௌகிகமான செயலாக பரிவர்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.